ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள்ள எல்லோரும் சந்தோஷமா இருப்பீங்க நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இந்த இந்த செக்ஷனுக்கு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறத நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் நவீன். நான் தேவனுடைய வார்த்தைகளை உங்களிடத்தில் எடுத்து பேச வந்திருக்கிறேன். நான் சும்மா ஏதோ ஒன்றை பேச வரவில்லை. நான் தேவனுடைய வார்த்தையை உங்களிடத்தில் எடுத்து பேச வந்திருக்கிறேன். தேவன் என்னென்ன வார்த்தைகளை சொல்லுகிறாரோ அதை உங்களிடத்தில் இன்றைக்கான வார்த்தைகளை எடுத்து பேச வந்திருக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இன்னும் ஆசீர்வதிப்பாராக. நீங்க என்னோட வாழ்க்கை திண்டாட்டத்துல போகும்னு நினைக்கிறீங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கை திண்டாட்டத்திலேயே போய்கிட்டே இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஆனா அதை கொண்டாட்டமா மாத்துறதுக்கு தான் இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறாரு. உங்க வாழ்க்கையை திண்டாட்டமா போக விடுறதுக்காக இயேசு வரல. இயேசு வந்ததின் நோக்கமே உன்னுடைய வாழ்க்கை திண்டாட்டத்திலேயே போய்கிட்டே இருக்கே, அதை கொண்டாட்டமாக மாற்றணும். இளையகுமாரன் திண்டாட்டத்தில் இருக்கும்போது அப்பாவை தேடி இளையகுமாரன் வரான். அப்பாவை தேடி வரான். இளையகுமாரன் அப்பாவை தேடி வரும்போது திண்டாட்டம் நிறைந்த அவனுடைய வாழ்க்கை ஒரு கொண்டாட்டத்திற்கு நேராக, அதாவது கொண்டாட்டத்திற்கு நேராக போகுது. அந்த வாழ்க்கை, அவனோட வாழ்க்கை மாறுது. ஸோ என்னுடைய வாழ்க்கை கஷ்டத்திலேயே போய்கிட்டே இருக்குமா, என்னுடைய வாழ்க்கை கவலையிலேயே போய்கிட்டே இருக்குமா, என்னுடைய வாழ்க்கை கண்ணீர்லேயே போய்கிட்டே இருக்குமான்னு நிறைய பேரோட கேள்விக்கு ஆன்சர் அப்பா கிட்ட வரணும். அப்பா கிட்ட வாங்க. அப்பா கிட்ட வரும்போது உங்களுடைய வாழ்க்கை என்னதான் திண்டாட்டத்துல இருந்தாலும், அதாவது இளையகுமாரன் மாதிரி நம்ம யாரும் கிடையாது. நம்ம ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் படல. பன்னிக்கு வச்ச தவிடெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கடந்து செல்லலை. அவ்வளோ கஷ்டத்துல ஒன்றும் நம்ம கடந்து செல்லலை. அவ்வளோ கஷ்டத்துல இருக்கவனோட வாழ்க்கை அப்பா கிட்ட வரும்போது கொண்டாட்டமாக மாறுகிறது. அவனுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப திண்டாட்டமான வாழ்க்கையா இருந்த வாழ்க்கை அப்பா கிட்ட வரும்போது, அப்பாவுடைய சமூகத்திற்கு வரும்போது அப்பா கொண்டாட்டமாக மாற்றுகிறார். திண்டாட்டத்தின் நிலைமை இந்த செகண்ட்ல இருந்து வாழ்க்கையில கொண்டாட்டமா மாறும். இந்த செகண்ட்ல இருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஒரு தீர்க்க தரிசனமா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய ஆவியினால் பேசப்படுகிறார்கள். ஸோ தேவனுடைய ஆவி உள்ள தேவன் மனிதர்கள் பேசுகிறார்கள். ஸோ இப்ப பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏதோ ஒரு உள்ளத்தை, ஏதோ ஒரு குடும்பத்தை டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ உன் வாழ்க்கை எவ்வளவு திண்டாட்டமா போனாலும் கவலை இல்லை. உன் வாழ்க்கை எவ்வளவு திண்டாட்டத்தின் மத்தியில நீ நடந்து போனாலும் பிரச்சனை கிடையாது. இந்த திண்டாட்டத்துல நடந்து போறேன், இந்த பாவத்துல நடந்து போறேன், அப்பா கிட்ட வந்தா என்னை ஏத்துக்க மாட்டார்ன்ற கவலை உனக்கு இருக்க வேண்டாம். ஏன்னா அப்பா பாவிகளுக்கு சிநேகிதராக இருக்கிறார். அவர் பாவிகளுக்கு தான் சிநேகிதர். பரிசுத்தவான்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறது அவருடைய வேலை இல்லை. பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இவன் நல்லவன், இவன் கெட்டவன் அப்படிலாம் பார்த்து அப்பாவுக்கு ஆசீர்வதிக்க தெரியாது. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். சோ அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். அவர் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. ஸோ அவங்க பிரசன்ஸ்ல உட்காடுறாங்க, நீங்க பிரசன்ஸ்ல உட்காரல. அது மட்டும்தான் சின்ன டிஃபரெண்டே தவிர, நீங்களும் அவங்கள மாதிரி பிரசன்ஸ்ல உட்கார்ந்தீங்கன்னா அதே லெவலுக்கு ஆசீர்வாதம் இல்லை, அதை விட ஒரு படி மேல ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள பாத்திரமா இருக்கிறீர்கள். ஸோ பிரசன்ஸ்ல உட்காருங்க, அவர் கூட தனியா உட்காருங்க. நீங்க ஸ்டேஜ்ல போனாதான், மைக்க பிடிச்சாதான், நான் ஒர்ஷிப் பண்ணாதான் தேவன் வெளிப்படுவார்னா அது அனாயிண்டிங், அது வேற. அது அவருடைய வேலை. அவர் அந்த டைம்ல அவர் செயல்பட்டு போயிடுவாரு. பிரசன்ஸ், நீ சாட்சியா இருக்கணும். அதுக்கு பிரசன்ஸ் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டேஜ்ல நிற்கும் போது ஆண்டவர் உன் மேல மகிமையா இறங்கி அந்த மகிமையான வார்த்தைகளை பேசி, ப்ராபசி பேசி அவர் வல்லமையா இவனை பயன்படுத்துவார் ஸ்டேஜ்ல நிற்கும் போது நீங்க. ஆனா ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கினதுக்கு அப்புறம் நீ அவர் கூட இருக்கியா? அவரு ஸ்டேஜ்ல உன் கூட இருக்காரு. ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கினதுக்கு அப்புறம் நீ அவர் கூட இருக்கியா? ஜீவனுள்ள தேவனை விட்டு நீ பிரிந்து செல்கிறையே தவிர ஒரு நாளும் ஜீவனுள்ள தேவன் உன்னை விட்டு பிரிந்து செல்வது கிடையாது. நல்ல ஸ்டேட்மெண்ட் இது. ஜீவனுள்ள தேவனை விட்டு நீதான் விலகி செல்ற, நீதான் பிரிஞ்சு செல்ற. ஒரு நாளும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார்.
ஒரு நாளுமே உன்னை விட்டு விலகி அவர் போக மாட்டாரு, உன்னை கை விட்டுட்டு போக மாட்டாரு. அவர் உன் கூட தான் இருக்காரு. நீ அவரை கூட இருக்கிறது உணர்றியா? ஏசப்பா என் கூட தான் இருக்காரு, என் பக்கத்துலதான் இருக்காரு நீ சொல்லி ஃபீல் பண்றியா? ஃபீல் பண்ணா நீ அந்த பாவங்கள்ல அந்த பாவங்கள்ல சிக்கி இருக்க மாட்ட. நீ ஃபீல் பண்ணியிருந்தனா அந்த பாவத்துல நீ சிக்கி இருக்க மாட்ட. தேவனை அடுத்து எப்படி மகிமைப்படுத்தலாம், அடுத்து தேவன் என்ன பண்ணுனா மகிமை அடைவாரு, இன்னும் நான் என்னென்ன பண்ணுனா தேவனுக்கு மகிமை உண்டாகும், நான் இன்னும் அவருக்காக என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுல நீ பிஸி ஆயிருவே தவிர உலகத்தின் ஆசைகள் உலகத்தின் இச்சைகள் பின்னாடி நீ ஓட மாட்ட. உலகத்தின் ஆசைகளுக்கும் உலகத்தின் இச்சைகளுக்கு பின்னாடி நீ ஓடி திரிய மாட்ட. ஏன்னா நீ அவருக்குள்ள பிஸியா இருக்கப்பா, நீ அவருக்குள்ள பிஸியா இருக்க. அவரோட வேலையில நீ பிஸியா இருக்கும்போது உலகத்தின் வேலையில உன்னால பிஸியா இருக்க முடியாது. உலகத்தின் வேலையில உன்னால பிஸியா இருக்க முடியாது. ஏன்னா நீ அவருக்குள்ள அவரை தியானிச்சுட்டு அவரை மெடிடேட் பண்ணிட்டு நீ அவருக்குள்ளேயே பிஸியா இருக்கனால, அவருக்குள்ளேயே நீ வளர்றனால அவருக்குள்ளேயே நீ மறைந்து போகிறாய். நீ காணாம போயிருவ. அவருக்குள்ள நீ காணாம போற அனுபவத்தை இந்த நாட்கள்ல உங்களுக்கு அடைவதாக. அவருக்குள்ள உறவாடி அவருக்குள்ள நீ தொலைஞ்சு போயிட்டேன்னா வச்சுக்கவே, பிசாசு உன்னை தேடியும் அவன் காணாதிருப்பான். நீ அவருக்குள்ள தொலைஞ்சு போயிட்டேன்னா பிசாசு அடுத்து வந்து தேடுவான். எப்பயுமே பாவம் பண்ணிக்கிட்டே இருப்பானே, இப்ப ஆளவே காணோம், எங்க போனேன்னு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு, அவன் பாவம் பண்ற இடத்துக்கும் வரமாட்டேங்கிறியான், எதுக்குமே வரமாட்டேங்கிறியான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேடிக்கிட்டே இருப்பான். ஆனா நீ காணாம போயிருப்ப. அவருக்குள்ள நீ காணாம போயிருக்கனால பிசாசோட கண்ணுல நீ சிக்க மாட்ட. பிசாசோட கண்ணுல நீ சிக்கிக்க மாட்ட. ஏன்னா நீ அவர் கூட நீ உறவாடி அவர் பிரசன்ஸ்ல நீ மறைந்து போற அனுபவம் உனக்குள்ள ஏற்பட்டுச்சுன்னா, அதாவது அவர் பிரசன்ஸ்ல அவருடைய வேத வாசிப்புலையும் பிரேயர் பண்றதுலயும் நீ மூழ்கி போயிட்டேன்னா வச்சுக்கவே, அவன் உன்னை தேடியும் காணாதிருப்பான். அவன் உன்னை தேடிக்கிட்டே இருப்பானா, ஆனா உன்னால அவன் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அவன் கண்டுபிடிக்க முடியாதுங்க. உங்களை பிசாசு கண்டுபிடிக்க முடியாது. தேடிக்கிட்டே இருக்கணும். அவன் கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கணும். உன்னுடைய சத்துருக்கள் ஃபுல்லா கடைசி வரைக்கும் உன்னை தேடிக்கிட்டே இருப்பாங்களே தவிர உன்னை அடையாளம் காண மாட்டார்கள். ஏன்னா திண்டாட்டத்துல இருக்கும்போது சத்துரு கண்ணுக்கு நீ அழகா வெட்ட வெளிச்சமா தெரிஞ்ச, ஆண்டவருடைய சமூகத்துல அவர் கூட நீ உறவாடி அவருக்குள்ள ஒன்னாகி நீ காணாம போகும்போது, அதாவது நீ உறவாடி ஒன்னாகும் போது நீ காணாம போயிடுற. சோ அந்த காணாம போற அனுபவம் கொண்டாட்டத்திற்குள்ள உன்னைய கூட்டி செல்கிறது. அது வேற உலகம். திண்டாட்டத்துக்கு ஒரு உலகம் இருந்துருச்சுன்னா கொண்டாட்டத்துக்கு இன்னொரு உலகம் இருக்கு. சிற்றின்பத்துக்கு ஒண்ணு இருக்குன்னா பேரின்பத்துக்கு ஒண்ணு இருக்கு. சிற்றின்பத்தையே நீ பிடிச்சிருக்க, ஆனா பேரின்பத்தை பார்க்க மாட்டேங்கிற. சிற்றின்பத்தையே பிடிச்சிட்டு இதுதான் உலகத்தோட சந்தோஷம் போல, இதுதான் நம்ம மனிதர்களுடைய சந்தோஷம் போலன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்திலேயே அடிக்ட் ஆகி அந்த சந்தோஷத்திலேயே இருக்க. ஒரு நாள் நீ உட்காந்து பைபிள் படிச்சு ஒரு நாள் ஜெபம் பண்ணி அவருடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ணி அவர் நமக்காக செய்த எல்லாத்தையுமே நீ நினைச்சு பார்க்கும்போது அவருக்குள் நீ காணாம போகிறாய். அவருக்குள்ள காணாம போற அனுபவத்தை நீங்க எப்ப பெறுறீங்களோ அப்பொழுது சத்துருக்கள் உங்களை தேடியும் காணாதிருப்பார்கள். சோ அவர்கள் தேடுவார்கள், உங்களை தேடுவார்கள். இவனை அடுத்து எந்த குழிக்குள் தள்ளலாம், இவனை அடுத்து எந்த வஞ்சனையில் விழ வைக்கலாம், அடுத்து இவனை எப்படி இவனை பத்தி பொய் சாட்சி சொல்லலாம், அடுத்து இவனை பத்தி எடுத்து எப்படி நியூஸ்ல போடலாம், அடுத்து இவனை எப்படி குற்றச்சாட்டுல போய் நிப்பாட்டலாம், அடுத்து இவன் மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது, அப்படின்னு அவங்க ஒரு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட நெருங்கும் போது தேடுவார்கள். என்ன கிடைக்கும். அவர்கள் தேடியும் காணாதிருக்கிற அனுபவத்தை நீ பெற வேண்டும் என்றால் சும்மா ப்ராபசி நீ தேடியும் சத்துருக்கள் உன்னை தேடியும் நீ காணாதிருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராபசி முக்கியம் கிடையாது. ப்ராபசி இந்த இடத்துல முக்கியம் கிடையாது. அந்த தேடியும் காணாதிருப்பாய் என்ற வார்த்தைக்கு நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? நீ பாவத்திலே இருக்க, நீ பாவத்திலே சிக்குண்டு இருக்க, நீ பாவத்திலே குடிபட்டு இருக்கனா, அப்ப வந்து நீ தேடியும் காணாதிருப்பா என்று சொன்ன வார்த்தை பலிக்க வேண்டும் என்றால் நான் என்னுடைய சாட்சி எப்படி இருக்கிறது என்பதை முக்கியமாக பார்க்க வேண்டுமே. சாட்சி ரொம்ப முக்கியம் இல்லைங்க. ப்ராபசி முக்கியம் இல்லைன்னு சொல்லல, ப்ராபசி ரொம்ப முக்கியம். ஆனா அதை விட முக்கியமான சாட்சி தேவையே. சத்துருவனை ஈஸியா வந்து அடையாளம் கண்டு போற மாதிரி நீ இருக்கக்கூடாதுல. அது வந்து உண்மையானா உன்னை பார்த்தோன்னே சொல்லிடணும்,
இவன் வந்து இந்த குற்றச்சாட்டுல போட்டுருங்க, இவனை இந்த குற்றச்சாட்டுல போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஈஸியா சொல்லிட்டு போயிருவான். அவனைய வந்து நீ அவருக்குள்ள மறைஞ்சு அவருக்குள்ள ஒன்னாகி அவருக்குள்ள உறவாடி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நீ அவருக்குள்ள மறைகிற அனுபவம் உனக்குள்ள ஏற்பட்டும். அவருக்குள்ள மறைஞ்சு அவருக்குள்ள காணாம போற அனுபவத்தை நீ உனக்குள்ள வந்துருச்சுன்னா, அவருக்குள்ள நீ மூழ்கிற அனுபவத்துல ஏதோ கணுக்கால் அளவு ஒட்டி அளவு அதெல்லாம் கிடையாது. நீச்சல் ஆழம் கொண்டு மூழ்க வேண்டும். பாட்டு பாடுறேல, நீச்சல் ஆழம் கொண்டு என்னை மூக்குங்க ஆண்டவரே, என்னை முக்குங்க ஆண்டவரே, என்னை முக்குங்க ஆண்டவரே. முக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நீ அவர் கூட உறவாடணும், அவர் கூட ஒன்னாகணும். அப்படியே உறவாடி ஒன்னாகும் போதுதான் அவர் உன்னை கழுவி 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 சுத்தம் பண்ணுவார். அவர் உன்னை கழுவி கழுவி சுத்தம் பண்ணுவார். அவருக்குள்ள உன்னை மறைச்சு வச்சு உன்னை கழுவி 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 சுத்தம் பண்ணுவாரு. அப்படி நீ அவர் கூட உறவாடி ஒன்னாகாம இருக்கிற சுச்சுவேஷன்ல என்ன நடக்கும்? உலகம் உன்னை கழுவி கழுவி ஊத்தும். உன்னை கழுவி கழுவி ஊட்டதான் செய்யும் உலகம். நீ அவருக்குள்ள மறைஞ்சு போய் அவருக்குள்ள ஒன்னாயி அவருக்குள்ள உறவாடி அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல அவர் உன்னை மறைத்து உன்னை கழுவி கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் உலகத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுவாரு. உலகத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிப்பாட்டுவார். உங்களை கண்டிப்பா நிப்பாட்டுவார். எந்த மனிதர்கள் உங்களை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கினார்களோ அந்த மனிதர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக வைப்பார், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். அதற்கு நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவர் கூட உறவாயிடு. அவர் கூட உறவாடு. நீ மற்ற காரியங்களை பண்ணி நீ பெரிய ஆளாகணும்னு ட்ரை பண்ணாத. சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்லி தரேன். நீ பெரிய ஆளாக வேண்டும் என்றால், அதாவது நீ புகழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்க வேண்டும் என்றால், நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவரு கூட உறவாடி ஒன்னாகிவிடு. அவர் கூட உறவாடி ஒன்னாகும் போது உன்னை பகைத்தவர்கள், உன்னை ஒடுக்கினவர்கள், உன்னை அழிக்க நினைத்தவர்கள் கண்களுக்கு முன்பாக உன் தலையை அவர் உயர்த்துவார். உன் தலை உயர்ந்துதான் இருக்குமே தவிர உன் தலை எப்பவுமே குனிஞ்சு இருக்காது. ஏன்னா ஆண்டவர் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். என் பையனா அவன் நிமிர்ந்துதான் நடக்கணும். என் பையன் அவன் நிமிர்ந்துதான் நடக்கணும் அப்படின்னு சொல்ற தேவன் நெஞ்சில் அடிச்சு சொல்லணும், என் அப்பா இருக்காரு, அவர் என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார், நான் ஒரு நாளும் தலை குனிந்து நடக்க மாட்டேன் என்று நீ மார்ல தட்டி சொல்லணும். அந்த தைரியம் எப்போ வரும்னா, நீ அவர் கூட உறவாடி ஒன்னா இருக்கும்போது அந்த தைரியம் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா கடந்து வரும். அவர் கூட உறவாடி ஒன்னா இருக்கும்போது அந்த தைரியம் உனக்குள்ள கடந்து வருகிறது. நீ அவர் கூட உறவாடாம ஒன்னாகாம இருக்கும்போது உனக்கு அந்த தைரியம் வராது. தைரியமா நீ பேச மாட்ட. பாவத்திலேயே இருந்துகிட்டு எப்படி உன்னால தைரியமா பேச முடியும்? இப்ப நான் தைரியமா பேசுறேன்னா நான் பாவத்தை விட்டு பல மைல்கள் தள்ளி வந்து நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் உலகத்தை விட்டு பல மைல்கள் தள்ளி வந்து நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களையும் அந்த இடத்திற்கு அழைக்கிறேன். உங்களையும் அந்த இடத்திற்கு அழைக்கிறேன். நீங்கள் பாவத்தை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்து இல்லை, உன்னை தள்ளி கூப்பிட்டு வந்துருவாரு. கண்டிப்பா கூப்பிட்டு வருவாரு. நீ அவர் கூட உறவாடி ஒன்னா இருக்கும்போது எந்த பாவத்துல ஒன்னால விட முடியலன்னு சொல்லிட்டு நீ புலம்பிக் கொண்டிருக்கல, எந்த பாவத்தை என்னால விட முடியல பிரதர், இந்த பாவத்தை என்னால விட முடியல பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நீ புலம்பிக் கொண்டிருக்கல, நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கல, அந்த பாவத்துல இருந்து நான் வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அந்த பாவத்துல இருந்து என்னால வெளியே வர முடியலன்னு சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கல, அதே பாவத்துல இருந்து உன்னைய அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போயிட்டு உன்னைய உயர்வான ஸ்தலங்கள்ல, அதாவது உயர்வான இடங்கள்ல அவர் நிறுத்த வல்லவரா இருக்கிறார். இதோ படுகொலியின் அனுபவத்தை அவர் கண்மலையின் அனுபவம் மாற்றுவார் உன்னுடைய வாழ்க்கையில. நீ படுகொலியில விழுந்து போயிருக்கேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்க, ஆனா நம்ம உண்மையா ஆராதிக்கிற தேவன், நம்ம உண்மையா வணங்குற ஆண்டவர், நம்ம ஜீவனுள்ள தேவன், நம்மளுக்கு ஜீவனை கொடுத்த தேவன் அவர் சொல்லுகிறார், நீ படுகொலியில விழுந்து போயிருந்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் கண்மலையில தூக்கி நிப்பாட்டதான் நான் உலகத்திற்கு வந்தேன். நீ கீழே விழுந்து போயிருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னைய தூக்கி மேல நிப்பாட்டதான் வந்தேன். என் பையனா இருந்தா நீ கீழே விழுந்திருக்க மாட்டான். என் பையனா கீழே விழுந்திருக்க மாட்டான். அவனை நான் மேல திரும்பி ஏற்றி நிப்பாட்டுவேன். நீ மேல இருந்தாலுதான் ஏதோ ஒரு சுச்சுவேஷன், ஏதோ ஒரு காரணங்கள்னால நீ கீழே தள்ளப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரணங்கள்னால நீ கீழே தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் நீதியை சரி கட்டுகிற தேவனாய் இருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில. அவர் நீதியை சரி கட்டுவார். அவனுடைய வாழ்க்கையில நீதியை சரி கட்டி
எத்தனை பேருக்கு முன்னாடி நீ தலை குனிஞ்சியும் தெரியாது. ஆனா ஜாதிகளுக்கு முன்பாக உன் தலையை அவர் உயர்த்துவார். உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாக அவர் கட்டளையிட போகிற நாட்கள் வரப்போகிறது. அதாவது நீ ஜாதிகளுக்கு ஒளியா அவனை கட்டளையிடுவாராம். நீ வந்தாலே இருட்டா இது, நீ வந்தாலே ஒரு வெளிச்சமே இல்லாம இருக்கு, நீ வந்தாலே அங்க பஞ்சாயத்து தான், நீ வந்தாலே அங்க சமாதானம் இல்லைன்னு சொன்ன வாய்களை எல்லாம் அவர் அடைப்பார். அவர் அந்த வாய்களை எல்லாம் அடைப்பார். அந்த மாதிரி சர்வ வல்லமையுள்ள தேவன் அன்று சிங்கத்தின் வாயை அடைத்த தேவன். தானியேலை சிங்கத்துக்குள்ள போட்டாங்கன்னா சிங்கத்தின் வாய்களை அவர் அடைத்தார். சிங்கம் கொலை பசியில இருக்கு, ஆனா அவர் சிங்கத்தோட வாயை அடைத்தார். அதே போலதான் கொலை பசியில உன்னை அழிக்கலாம், உன்னை கெடுக்கலாம்னு சொல்லி திட்டம் போட்டு இருக்க மனிதர்களின் வாய்களையும் அவர்களுடைய செயல்களையும் அடைப்பார். அடைக்கிற தேவன், அவர் அடைக்கிற தேவன். அடைப்பாருங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா அவர் அடைக்காம சும்மா இருப்பாரா? நீ உண்மையா ஆராதிக்கிற, நீ உண்மையா அவருக்காக இருக்கனா, உனக்காக அவர் பண்ணாம வேற யாருக்கு அவர் பண்ண முடியும்? உனக்காக பண்ணாமல் அவர் வேற யாருக்காக அவர் இதெல்லாம் பண்ண முடியும்? நீ அவரை உண்மையா ஆராதிக்கிறப்பா, நீ அவரை உண்மையா வணங்குற, நீ அவரை உண்மையா தொழுது கொள்ளுகிற. சோ அவர் உனக்காக செயல்படாமல் வேற யாருக்காக அவர் செயல்பட போகிறார்? நீ எத்தனை பாவங்கள் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, உன் உள்ளத்துக்கு ஒரு உண்மை இருந்துச்சுன்னா, இயேசுதான் என்னுடைய ரட்சகர்னு சொல்லிட்டு ஒரு உண்மை இருந்துச்சுன்னா, அவருக்காக நான் ஏதாச்சும் பண்ணுவேன், அந்த பாவங்களை நான் விட்டு வெளியேறதுக்கு அவர் என்னை ஹெல்ப் பண்ணுவாருன்ற ஒரு உணர்வு இருந்ததா? உணர்வு இருக்கா? அப்ப கண்டிப்பா நான் சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன், உன் நோட்ல கூட எழுதி வச்சுக்கோ, இல்ல நீ இந்த வீடியோ கேட்டுக்கும் போதும் எந்த நாள் எழுதி வச்சுக்கோ. உனக்கு அந்த உணர்வு இருந்துச்சுன்னா அந்த பாவத்துல இருந்து நீ வெளியே வந்துருவ. நீ அந்த பாவத்துல இருந்து ஒரு நாள் வெளியே வர முடியும். ஏன்னா அந்த உணர்வு வரணுங்க. ஃபர்ஸ்ட் பாவம் பண்ணீங்கன்னா அந்த ஒரு உணர்வு வரணும். இந்த பாவம் பண்றேனே, இது ஆண்டவருக்கு விரோதமான பாவமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு வரணும் உனக்கு. அந்த உணர்வே இல்லாட்டினா இதையும் எழுதி வச்சுக்கோ, இதையும் எழுதி வச்சுக்கோ. சத்தியமா சொல்றேன், வெளியே வர முடியாது உன்னால அந்த பாவத்துல இருந்து. உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம், விருப்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாவத்துல இருந்து நான் வெளியே வரணும்னா அதுக்கான விருப்பம் எனக்கு ஃபர்ஸ்ட் வரணுமே. பாவம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாவத்தையே பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி விருப்பம் வரும்? அந்த விருப்பத்தின் மேல ஒரு வெறுப்பா வருமே தவிர அந்த விருப்பம் உனக்கு வராது. இந்த நேரத்திலையும் விருப்பமே வராத உனக்கு அவர் அந்த விருப்பத்தை கொடுப்பாராக. விருப்பமே வரல, அந்த பாவத்துல இருந்து நான் வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஒரு விருப்பமே இல்லாம ஒரு சுச்சுவேஷன்ல நீ கடந்து போயிருந்தாலும் பரவாயில்ல, அந்த விருப்பத்தை அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். உனக்கு அந்த விருப்பத்தை அவர் கொடுத்து, அதாவது வாழைப்பழத்தை உரிச்சு உனக்கு வாயில வச்சு விடுவாரு. வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வச்சு விடுற தேவனுங்க அவரு. இதுக்கு மேல எப்படி சொல்றது நானு? இதுக்கு மேல நான் எப்படி சொல்ல முடியும்? அவர் வாழைப்பழத்தையே உரிச்சு உன் வாயிலேயே வச்சு விடுவாராம். அந்த மாதிரி தேவன் உனக்காக அதெல்லாம் பண்ணுவார் அவரு. உனக்கு பாவம் பண்றியா? பாவம் பண்றியா? இப்ப சொல்லு, பாவம் பண்றியா? உனக்கு அந்த பாவத்தை விடணும் விருப்பமே இல்லையா? அந்த விருப்பத்தை அவர் தருவார். நீ அதுக்கு என்ன பண்ணணும்? உறவாடு, உறவாடி ஒன்றாகு, அவர் கூட ஒன்றாகி இருந்தேன்னா அந்த பாவத்தை விடுவதற்கான ஒரு விருப்பத்தை உனக்கு தருவார். ஏன்னா இதுக்குள்ள நீ மறந்து போயிட்டேன்னா அந்த உலகத்துல இருந்து ஈஸியா வெளியே வந்துருவ. உலகத்தின் ஆசைகள்ல இருந்து ஈஸியா வெளியே வரணும்னா வேதத்துக்குள்ள மறையணும், அவருடைய வார்த்தைக்குள்ள ஒளியணும். அந்த வார்த்தையை ஃபுல்லாத்தி வச்சு நீ கவர் பண்ணிக்கணும். உன்னை கவர் பண்ணதான் நீ உலகத்தினோட ஆசைகள்ல இருந்து நீ வெளியே வர முடியும். உலகத்தின் ஆசைகள்ல இருந்து வெளியே வரணும்னா வேத வசனத்தை வைத்து உன்னை மூடிக்கொள் என்று சொல்லி நான் இந்த செக்ஷனுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்து, எங்களுக்கு உற்சாகமான ஒரு வார்த்தைகளை கொடுத்து, எங்களுடைய வாழ்க்கை என்னதான் திண்டாட்டத்துல போனாலும் பரிசுத்த ஆவியானவர் நீங்க எங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும்போது எங்க வாழ்க்கை கொண்டாட்டமாக மாறுகிறது ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் திண்டாட்டத்தின் நிலைமையில் கடந்து சென்றிருக்கலாம் ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் திண்டாட்டத்தில் நடந்து செல்லலாம். எத்தனையோ குடும்பங்கள் மரணம் என்ற ஒரு வலையில் சிக்கி தவிக்கலாம் ஆண்டவரே. இந்த நேரத்துல ஜீவன் உள்ள தேவனை ஆராதித்தால், ஜீவன் உள்ள தேவனிடத்தில் வந்தால் அவர்களுக்கு அந்த மரணம் மேலே செய்ய முடியாது. ஏன்னா நீங்க ஜீவன் உள்ள தேவன்.
நீங்க ஜீவனுள்ள தேவன். சோ அந்த ஜீவன் அவங்க வாழ்க்கைக்குள்ள கடந்து போக ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்த்தா அந்த ஜீவன் அவர்கள் வாழ்க்கைக்குள்ளும் கடந்து போறதுக்காக நன்றி செலுத்திய ஆண்டவரே. இவர்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. பிளஸ் பண்ணுங்க, பெயர் பெயரா ஆசீர்வதிங்க ஆண்டவரை. என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த நேரத்துல, என்ன திண்டாட்டத்துல, அதாவது பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாத்தையுமே உங்க பாதத்துல நாங்க அடைகிறோம் ஆண்டவரே. உங்க பாதத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளும் நீங்கி ஒரு சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்ற வார்த்தையை நான் உங்கள் மேல பேசுறேன் ஆண்டவரே. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்ற வார்த்தையை நான் பேசி உங்களை நான் பிளஸ் பண்றேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் கைஸ், சந்தோஷமா இருங்கள். நெகேமியா ராஜா சமூகத்துல துக்கமுகமா இருந்தது கிடையாது. அவனுக்கு எத்தனையோ ஏழ்றை வந்துச்சு, அவனுக்கு எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, எத்தனையோ பஞ்சாயத்து கூட்டினாங்க. ஆனால் அவன் ராஜா சமூகத்தில் ஒரு நாளும் துக்கமுகமாக இருந்தது கிடையாது. அதே மாதிரிதான் ஆண்டவர் உன்னை ஆசைப்படுகிறார். நீயும் ராஜா சமூகத்தில் ஒரு நாளும் துக்கமுகமாய் வந்து நிற்க கூடாது. உன் மூஞ்சி சிரிச்ச மாதிரிதான் இருக்கணுமே தவிர ஒரு நாளும் சொங்கி போய் ஒரு நாளும் வாடி போயிருக்க கூடாது. ராஜா அதுதான் ஆசைப்படுறாரு. ஒரு பணக்கார வீட்டப்ப, ஒரு பணக்கார அப்பா இருக்காரு. பையனோட முகம் சொங்கி போய் தொங்கி போய் வாடி போய் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த அப்பாவுக்கு என்ன மரியாதை? அப்பாவுக்கு என்ன மரியாதை? அவர் பணக்காரர், அந்த அந்த ஊர்லயே அவர் தான் பணக்காரர். அந்த ஊர்லயே அவர் ரொம்ப ரொம்ப பணக்காரருங்க. ஆனா அந்த பையனோட முகம் வாடி போய் எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து, எப்ப பார்த்தாலும் ஏழ்றை, எப்ப பார்த்தாலும் கவலை, எப்ப பார்த்தாலும் கண்ணீர். அப்படி இருந்துச்சுன்னா அந்த பையனை எதுவும் சொல்ல மாட்டார்கள். அந்த பையனை எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்ன நீங்க கும்பிடுற சாமி என்னமோ மன்னிக்கிற சாமின்னு சொன்னீங்க, நீங்க கும்பிடுற சாமி வந்து எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னீங்க. உங்களை ஃபர்ஸ்ட் ஆசீர்வதிச்சாரா பிரதர்? உங்களை ஃபர்ஸ்ட் ஆசீர்வதிக்கிறாரா? உங்க முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது உங்க பேச வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. சோ சந்தோஷமா இருங்கள். அவர்கிட்ட இருக்கும்போது எப்போதுமே மன மகிழ்ச்சியா இருங்கள். மன மகிழ்ச்சி ஒரு மருந்துங்க, ஒரு மருந்து. சந்தோஷமா இருங்க, ஒரு மருந்து. உனக்கு சுகர் இருக்கா, சந்தோஷமா இரு, அது ஒரு மருந்து. சுகர் நீங்கிரும் சந்தோஷமா இருக்கும்போது. இருட்டா இருக்கா, அந்த இடத்துல எப்படி லைட்டை போட்டோனையோ அங்க வந்து வெளிச்சம் வருது. அந்த இடத்துல பல தவறுகள் இருட்டா இருக்கும்போது நடந்திருக்கலாம். ஆனால் நீ லைட்டை போடும்போது அந்த தவறு நடக்க முடியாது. இருட்டா இருக்க பகுதியில தான் திருட்டு நடைபெறுகிறது. இருட்டா இருக்க பகுதியில தான் திருட்டு நடைபெறுகிறது. அதாவது இருட்டா இருக்க பகுதியில திருட்டு நடைபெறுகிறது. அந்த இடத்துல போயிட்டு நீ போக்கஸ் லைட்டை போட்டு நீ வச்சுட்டேன்னா வச்சுக்கவே, அந்த இடத்துல அடுத்து பாவமே நடக்காது. இந்த நேரத்தில் உன் உள்ளம் இருட்டா இருந்துச்சுன்னா பல திருட்டுகள் உன்னுடைய வாழ்க்கைக்குள் கடந்து வரும். நீ உன்னுடைய உள்ளத்துக்குள்ள லைட்டை போடுறேனா, அதாவது தேவனுடைய வசனங்களை உன் உள்ளத்துக்குள்ள ஏத்திக்கிட்டே இருக்கேனா, உன்னுடைய உள்ளத்துக்குள்ள அவர் கூட உறவாடி கொண்டே இருக்கேனா, நீங்க அவருமே உறவாடி கொண்டே இருக்கீங்கன்னா எந்த பிரச்சனையுமே உன்னைய அணுக முடியாது. வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் எப்படிங்க இருட்டுக்கு வேலை இருக்கும்? இருட்டு ஓடி போகும். உன் வாழ்க்கையில இருந்து இருட்டுக்கள் எல்லாம் ஓடி போக போகிறது. அந்த பயத்தை கொடுக்கிற ஆவிகள் எல்லாம் ஓடி போக போகிறது. சோ இருட்டுனாலே பயம்தான், இருட்டுனாலே பயம்தான். சோ இந்த நேரத்துல கூட அந்த பயத்தின் ஆவிகளை உன் குடும்பத்திலிருந்து நான் கட்டி வைக்கிறேன். அந்த பயத்தோட ஆவிகளை ஃபுல்லத்தையும் கட்டி வைக்கிறேன். சோ இனிமேல் இத்தனை நாட்கள் அந்த பயத்தின் ஆவிகள் உன்னுடைய குடும்பத்தில் செயல்பட்டு இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைகளை நீ கேட்கும் போது, விசுவாசிக்கும் போது, இது தேவனுடைய வார்த்தை என்று நீ நம்பும் போது அந்த பயத்தின் ஆவிகள் உன்னுடைய குடும்பத்தில் செயல்பட தகுதி இல்லாமல் போய்விடும். அதாவது அருகதை இல்லாமல் போய்விடும். அந்த பயத்தின் ஆவிகள் உன் குடும்பத்தை விட்டு ஓடி போய்விடும். இதே உன் துக்க நாட்கள் முடிந்ததுன்னு சொன்னார் ஆண்டவர். நீ உன்னுடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகுங்க, உன்னுடைய துக்க நாட்கள். ஏன்னா பயம் இருந்தாதான் ஒரு துக்கம் வரும். அதாவது பயம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சோகம் இருக்கும், கவலை இருக்கும், கண்ணீர் இருக்கும், கஷ்டம் இருக்கும், எல்லாமே இருக்கும் பயம் இருக்கிற இடத்துல. சோ ஆண்டவர் சொல்றாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும்னா அந்த பயத்தோட நிலைமை மாற போகுது. அதாவது அந்த பயத்தோட நிலைமை மாறுங்க உங்க வாழ்க்கையில இருந்து. அந்த பயத்தோட நிலைமையை மாத்துறார் ஆண்டவர்.
சோ நீ பயந்துகிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்றுகிற நேரம் இது. இது ஆண்டவர் உன்னுடைய டைரக்டா பேசுற நேரம். ஆண்டவர் உன் கூட முகமுகமாய் பேசி கொண்டிருக்கிற நேரம். சோ உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். இத்தனை நாட்கள் நீ துக்கத்தில் நடந்து இருக்கலாம், இத்தனை நாட்கள் நீ துக்கத்தில் இருந்து இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேராக கடந்து வரும்போது அந்த துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறிவிடும். துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவார், இருட்டை அவர் வெளிச்சமாக மாற்றுவார். அந்த மாதிரி தேவனை நீ ஆராய்ச்சி கொண்டு இருக்கும் போது உன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் அவர் மாற்ற முடியாது என்று நீ நம்புகிறாயா? அவர்னால் மாற்ற முடியும், அவர்னால் மாற்ற முடியும். அவர் பொய் சொல்ல அவர் மனிதர் கிடையாது, அவர் மனதாரம் மகுத்திரனும் கிடையாது. அவர் பொய் சொல்ல மாட்டாருங்க. உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்காருல்ல, அந்த வாக்கு தத்துவம் அது பொய் சொல்லி அந்த நேரத்துக்காக உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த வாக்கு தத்துவம் அவர் கொடுக்கவில்லையே. அந்த வாக்கு தத்துவம் கொடுத்தவர் வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அது முடிவு பரியந்த வரைக்கும் உன் கூட இருந்து அந்த வாக்கு தத்துவத்தை உன் கையில தூக்கி தர வரைக்கும் அவர் உன் கூட இருந்துகிட்டே இருப்பாரு. உன்னை சுத்தி ஏஞ்சல்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க, உன்னை சுத்தி தேவதூதர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. உன்னை டச் பண்ணவும் பிசாசு வரும்போது பரலோகத்தோட எவனோட ஆழ்மி இறங்கி வரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாக்கு தத்துவம் உனக்குள்ள இருக்குல்ல, அந்த மாதிரி தரிசனம் உனக்குள்ள இருக்கும்போது உன்னை டச் பண்ணலாம் சொல்லிட்டு பிசாசு வரும்போது, உன்னை டச் பண்ண பிசாசு வரும்போது ஹெவனோட ஆர்மியே உனக்காக இறங்கி வந்து வேலை செய்யும். இந்த நேரத்துல உன் குடும்பத்தை டச் பண்ணலாம் சொல்லிட்டு பிசாசு வரும்போது, உன் குடும்பத்தை கெடுத்துலாம் சொல்லிட்டு பிசாசு திட்டமிடும் போது பரலோகத்தோட ஆர்மி உன் குடும்பத்தை சுத்தி இருந்து கொண்டே இருக்கும். உன் குடும்பத்தை அழிக்க முடியாது. உன் குடும்பம் சின்ன குடும்பமாவே இருக்கட்டுமே, உன் குடும்பம் சின்ன குடும்பமா இருக்கும், ஆனா தேவனுடைய ஆளுகை நிறைந்த குடும்பமா இருக்கும். சின்ன குடும்பம்னாலும் இது சின்ன குடும்பம் இல்லடா, தேவனுடைய ஆளுகை நிறைந்த குடும்பம், தேவனுடைய ஆளுகை நிறைந்த குடும்பம். இது சின்ன சர்ச்சு கிடையாது, இது சின்ன சபை கிடையாது, தேவனுடைய ஆளுகை நிறைந்த சபை. சோ நீ என்னை டச் பண்ண வரும்போது பரலோகமே இறங்கி வரும்னா, நீ பரலோகத்தை கூட போட்டி போட்டு கொண்டிருக்க. சின்ன சபைன்னு சொல்லிட்டு வரையில, ஆனா நீ பரலோகத்தை கூட போட்டி போட்டு கொண்டிருக்கிற. நீ என்னைய டச் பண்ணலாம் நினைக்கிற, ஆனா நீ ஹெவனோட ஆர்மியவே டச் பண்ண நினைக்கிற. அவன் உன்னைய டச் பண்ணன்னு நினைக்கிறானா, அவன் உன்னைய டச் பண்ண கிடையாது, ஹெவனோட ஆர்மியை டச் பண்ணிட்டு இருக்கான். சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பார்கள், பிசாசுகளை சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. உனக்காக அவர் தூதர்களை கட்டளையிடுவார், அவர் தூதர்களை கட்டளையிடுவார். உன்னை பாதுகாத்துக் கொள்ள, உன்னை மறைத்து கொள்ள, உன்னுடைய சுக வாழ்வுக்காக, உன்னுடைய பொருளாதாரத்திற்காக அவர் தூதர்களை கட்டளையிடுவாராக. இந்த நேரத்துல கூட அவர் தூதர்களை உனக்காக உன் குடும்பத்தை சுற்றி வேலி அடைத்து இருக்கிறார். உன் குடும்பம் பல பஞ்சாயத்து வந்தப்ப அழிஞ்சு போயிருக்க வேண்டிய குடும்பம், உன் குடும்பம் பல சிக்கல்கள் மத்தியில நொறுங்கி போயிருக்க வேண்டிய குடும்பம், உன் குடும்பம் மனம் கசந்து அழுது உன் குடும்பம் ஒண்ணுமே இல்லாமல் போயிருக்க வேண்டிய குடும்பத்தை ஆண்டவர் இந்த நேரத்தில் வாழ வைக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். எந்த குடும்பத்தையும் அவர் அழிக்கிற ஆண்டவர் கிடையாது, அவர் வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும் சொன்னார்ல, இந்த நேரத்துல கூட உன்னுடைய குடும்பம் வாழ்க்கைப்படும். உன் குடும்பம் வாழ்க்கப்பட போகுதுங்க. கஷ்டம் வருதா, கஷ்டம் வருதா, கவலைப்படாத, கவலைப்படாத, கஷ்டத்துல கவலைப்படாத, கஷ்டத்துல சந்தோஷமா இரு. அவர் தீமையை நன்மையினால் வெல்லக்கூடிய தேவன். அவர் தீமையில இருந்து ஒரு நல்ல விஷயத்தை பிறப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இருட்டு தீமைதான், இருட்டு தீமைதான், அந்த இருள் தீமைதான். ஆனா அந்த தீமையில இருந்துதான் ஒரு நல்ல விஷயத்தை அவர் வர வச்சாரு. அவர் இருட்டை பார்த்துதான் சொல்றாரு. அவர் வானத்தின் பூமியும் படைக்கும் போது பூமியானது வெறுமையுமா ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அவனுக்கு இருள் இருந்தது, இருள் இருந்தது, நல்லா கவனிக்க, இருள் இருந்தது. சோ அந்த இருட்டு பார்த்துதான் சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுள்ங்கிறாரு, வெளிச்சம் உண்டாக. இந்த நேரத்துல உன் குடும்பம் எந்த ஒரு கஷ்டத்திலையும் எந்த ஒரு கவலையிலையும் போய்க்கிருந்துச்சுன்னா, அந்த கஷ்டத்தையும் கவலையும் பார்த்து நீ ஃபீல் பண்ணாத, வருத்தப்படாத. ஏன்னா அவர் வீட்டுல இருந்து வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன். ஒரு கெட்ட விஷயத்துல இருந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வராருங்க. உங்க கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருந்து உங்களுக்கு சந்தோஷமான சுச்சுவேஷனை மாத்த மாட்டாரா? அதற்கு அவருக்கு வல்லமை இல்லையா? அவருக்கு வல்லமை இல்லை என்று நினைக்கிறீர்களா? அவருக்கு வல்லமை இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா?
இருட்டுல இருந்து அவரால் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். அதாவது கெட்ட விஷயத்துல இருந்து நல்ல விஷயத்தை அவரால் கொண்டு வர முடியும்னா, உன்னுடைய கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருந்து, உன்னுடைய கவலையான சுச்சுவேஷன்ல இருந்து, நீ கண்ணீர் இருக்கிற சுச்சுவேஷன்ல இருந்து, அந்த சுச்சுவேஷன்ல இருந்து உன்னை சிரிக்க வைக்க அவரால் முடியுமா? முடியாதா? சும்மா எல்லாத்துக்குமே அழுது கொண்டே இருக்கிறாய், எல்லாத்துக்குமே அழுகிற. தேவனுடைய பிள்ளையா இருந்தா நீ எதற்குமே அழுகக்கூடாது. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். அவர்கள் கோழையாக இருக்கவில்லை, அவர்கள் தைரியமாக இருக்கிறார்கள். கோழைகள் தான் எல்லாத்திற்குமே பயப்படுவார்கள், எல்லாத்திற்குமே அழுவார்கள். சோ நீங்கள் கோழைகள் அல்ல. நீ அப்பாவோட பிள்ளையா இருந்தா, அப்பாவோட புத்திரனா இருந்தா நீ பயப்பட மாட்ட. பிள்ளையா இருந்தா பயப்படுவ. ஏன்னா குழந்தை சில காரியங்களை பார்த்து பயப்படும். ஆனால் புத்திரர்களோ பயப்படவே மாட்டார்கள். பெரிய பிள்ளைங்க எப்படிங்க பயப்படுவாங்க? சின்ன குழந்தைங்க தான் ஏதாச்சுன்னா பயப்படுங்க. அதாவது புதுசா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் சில காற்றுகளையும் சில புயல்களையும் பார்த்து பயப்படுகிறார்கள். என் வாழ்க்கையில இந்த மாதிரி காத்து அடிக்குது, இந்த மாதிரி புயல் அடிக்குது, இந்த மாதிரிலாம் அடிக்குது அப்படின்னு சொல்லி பயப்படுவார்கள். பிதாவோட புத்திரராக இருந்தார். அந்த கடலிலே காற்றுகளையும் காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, எல்லாத்தையும் பார்த்து அவர் அகற்றினார். புத்திரர்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. பிள்ளை வேறு, புத்திரர் வேறு. பிள்ளைகள் வேறு, புத்திரர் வேறு. பிள்ளைகள் எல்லா விஷயத்துக்கும் பயந்து நடுங்குவார்கள். அப்பா காப்பாத்திடுவாரு. புத்திரரா இருந்தா நீயே சமாளிச்சிருவ எல்லா பிரச்சனையுமே. பிள்ளை பயப்படுங்க, பிள்ளையா இருந்தா பயப்படுவீங்க. புத்திரரா இருந்தா நீங்களே சமாளிப்பீங்க. இந்த நேரத்துல நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிக்கோங்க, நீங்க புத்திரரா இல்ல பிள்ளைகளானு. நீங்க பயந்து போய் அப்பாவை கூப்பிடுற பிள்ளையா இருக்கீங்களா, இல்ல அப்பாவோட நாமம் எனக்குள்ள இருக்கா, அப்பா எனக்குள்ள இருக்காருன்னு விசுவாசிச்சு நீங்க அந்த காத்தையும் கடலையும் பார்த்து அதட்ட போறீர்களா? நீங்க பார்த்து அதட்டுங்க. நீங்க பார்த்து அதட்டுனா நின்றோம். பொழுதுனைக்கு எஸ் வரமாட்டாரு. நீங்க கூப்பிடணும் அவர் அழைக்க மாட்டாரு. அதுக்குதானே உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. அதிகாரம் எதுக்கு கொடுத்திருக்காரு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் எதுக்கு கொடுத்திருக்காரு? பிசாசு எங்களை வஞ்சிக்கும் போது, எங்களை துன்பப்படுத்தும் போது நாங்கள் இயேசுவை நோக்கி மன்றாடுவதற்காக எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. நான் சமாளிக்கணும், நான் எதிர்த்து நிற்கணும் பிசாசுக்கு. நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது பிசாசு என்னை பார்த்து ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான். சோ எதிர்த்து நிக்கிற இடத்துக்கு வாங்க. பிரச்சனையை பார்த்து நீங்க எதிர்த்து நிக்கணும். அதை விட்டுட்டு பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடக்கூடாது, பயந்து ஒழியக்கூடாது. நம்ம பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுற கூட்டமோ கிடையாது, பிரச்சனையை பார்த்து பயந்து ஒளியிற கூட்டம் கிடையாது. அவராலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், அவராலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன்னு சொன்னா தாவீது. அவ்வளவு பிரச்சனை இருக்கு தாவீதுக்கு. அவ்வளவு அவனோட பேக்ரவுண்ட்லாம் எடுத்து பாருங்க, எவ்வளவு பிரச்சனை நிறைந்த தாவீதுன்னு பாருங்க. தாவீது ராஜாவாயிட்ட தாவீதை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ராஜான்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்க தாவீதை மட்டும்தான் தெரியும். அதற்கு முன்னாடி அவன் குடும்பத்தில் எவ்வளவு பாடு அனுபவித்தான், அவன் சமுதாயத்தில் எவ்வளவு பாடு அனுபவித்தான், அவன் வளர்ச்சி எவ்வளவு பாடுகள் நிறைந்த வளர்ச்சியா இருந்தது உங்களுக்கு தெரியாது. அந்த நேரத்துல சவுல்லாம் கொல்ல வரான், சவுல்லாம் அழிக்க நினைக்கிறான், சவுல் கொல்ல வரான், குடும்பத்துல எல்லாரும் ஒதுக்குறாங்க, குடும்பத்திலேயே கொல்றதுக்காக தான் அவன் சின்ன பையனை ஆடு மேய்க்க அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அந்த சிங்கம் வரும், அங்க கரடி வரும், செத்து போயிரும் சொல்லிட்டு ஆடு மேய்க்க அனுப்பிச்சு விட்டாங்க தாவீத. இத்தனை பேர் இருக்கும்போது ஏன் தாவீதை மட்டும் தனியா ஆடு மேய்க்க அனுப்பிச்சுடணும்? தாவீதை ஒதுக்கினார்கள், தாவீதை புறக்கணித்தார்கள். அது என்ன ஆனாலும் எங்களுக்கு கவலை இல்லை, அவன் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடாது ஒதுக்கினாங்க. பெரிய பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல் வீட்டுக்கு வரும்போது கூட தாவீதை இன்வைட் பண்ணல, தாவீதை இன்வைட் பண்ணல. ஆனா தாவீது அந்த சுச்சுவேஷன் சிங்கம் வரும்போது பயப்படல, சிங்கம் வரும்போது பயப்படல, கரடி வரும்போது பயப்படல, அவ்வளவு பெரிய கோலியாத்து எதிர்த்து நிக்கலாம் அப்பயும் பயப்படல. அவன் கோலியாத்தை பார்த்து பயப்படுற ஆளே கிடையாதுங்க. உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள பராக்கிரமசாலியோட அபிஷேகம் இருந்துச்சுன்னா நீ கோலியாத்தை பார்த்து பயப்பட மாட்ட. நீ பிள்ளையா இருந்தா உனக்கு பயம் வரும். அதாவது பிள்ளையா இருக்கும்போது உனக்கு பயம் ஏற்படும், குழந்தையா இருக்கும்போது உனக்கு பயம் ஏற்படும். நீ புத்திரன் ஆயிட்டா நீ பயப்பட மாட்டேல. அந்த புத்திரன்ற அறிவை பிசாசு கொடுக்க மாட்டான். நீ பிள்ளைன்ற அதிகாரத்தை ஓகே அக்செப்ட் பண்ணிப்பான், சரி பிள்ளையா இருந்துக்கப்பான்னு.
ஆனா நீ புத்திரன் நீ நடந்து வரும்போது, புத்திரன் நீ சொல்லி கடந்து வரும்போது பிசாசுக்கு காண்டாகுது. நீ பிள்ளைன்னு சொல்லும் போது பிசாசுக்கு காண்டாகாது. ஏன்னா உனக்கு அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ண தெரியாது, அந்த மெத்தட் யூஸ் பண்ண தெரியாது. அதனால பிசாசுக்கு பிரச்சனையே கிடையாது. நீ புத்திரன்ற இடத்துக்கு அந்த சத்தியத்தை நீ கேட்கும் போது, அந்த சத்தியத்தின் மூலமாக உன் காது ரெண்டு ஓப்பன் ஆகும் போது, அதாவது உன்னுடைய மனக்கண்கள் திறக்கும் போது, இந்த சத்தியத்தை கேட்கும் போது புத்திரன் என்கிற மனக்கண்கள் உனக்கு திறக்கப்படுவதாக. உன் பிரச்சனையை மற்றவர்கள் வந்து பேஸ் பண்ண தேவையே கிடையாது. மற்றவர்களை நீ உதவிக்கு கூப்பிடணும் அவசியமே கிடையாது. உன் பிரச்சனையை நீ நின்று அடிப்ப. நீ நின்று அடிப்ப கோலியாத்த. 10 பேர் 15 பேரை கூப்பிட்டு அந்த கோலியாத்த அடிக்க மாட்ட. நீ ஒத்தால நின்று கிட்ட அடிக்கிற சுச்சுவேஷனுக்குள்ள உனக்கு கூட்டி செல்ல போற ஆண்டவர். உன் பிரச்சனைக்கு நீ எல்லாத்தையும் கூப்பிடுற, வாங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க, இங்கதான் பிரச்சனை இருக்கு, இந்த ஆளுக்குள்ளதான் பேய் இருக்கு, சோ இவரை தலைமையில கை வச்சு எல்லாரும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணிக்கிருக்க. அப்படி பண்ணாத. ஒரு ஆளா போய் நில்லு, தனியா போய் நில்லு, அவருடைய வல்லமைய காட்டு. அவர் தனியா நின்னுதான் அடிச்சாரு எல்லாத்தையுமே. தனியா நின்று அடிப்பாரு. ஏன்னா அவர் புத்திரர். பிள்ளைகள் தான் கூட்டமா வரும். இந்த டைலாக் சொல்லாம நான் தெரியல, பட் இந்த புத்திரன்ற ஒரு சத்தியத்துக்காக இந்த டைலாக் நான் எடுக்கிறேன். பன்னிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் எப்பவுமே சிங்கிளா தான் வரும். சிங்கம் எப்பயுமே சிங்கிளா தான் வரும். புத்திரனா நீ இருந்தேனா, புத்திரனுக்குரிய அபிஷேகம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா, புத்திரன்ற ஒரு மனக்கண்கள் உனக்கு ஓப்பன் ஆயிருச்சுன்னா, நீ கூட்டமா போக மாட்ட. ஒருத்தருக்கு பிசாசு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமா போக மாட்டேன், சோலோவா போவ. அதாவது சிங்கம் எப்பவுமே சிங்கிளா தான் போகும். நீ புத்திரனா இருந்தா நீ சிங்கம். அதை புரிந்து கொள். நீ அசிங்கப்படுத்ததான் அவன் விரும்புறானே தவிர நீ சிங்கமா இருக்க அவன் விரும்பவில்லை. உன்னை அசிங்கப்படுத்த பிசாசு விரும்புவான். ஆனா நீ சிங்கமா இருக்கேன்னு உனக்குள்ள மனக்கண்கள் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதை விரும்ப மாட்டான். சுற்றி இருக்க உறவுகளை கொண்டு பிரச்சனை பண்ணுவான். அதாவது சுற்றி இருக்க உறவுகளை வைத்து, உன் குடும்ப உறவுகளை வைத்து, அதாவது நீ க்ளோஸா இருக்க உறவுகளை வைத்து உன் மூலம் பிரச்சனை பண்ணுவான். ஏன்னா நீ அசிங்கமா இருந்தது வரைக்கும் உன் உறவுகள் எல்லாமே உன் கூட நல்லா மிங்கிலாகி நல்லா இணைந்து எல்லாமே செயல்பட்டு, அதாவது நீ பிள்ளையா இருக்கும்போது இயேசுப்பாக்கு பிள்ளைன்ற ஒரு அனுபவம் மட்டுமே உனக்கு இருக்கும் என்றால் உன்னுடைய உறவுகளோடு நீ க்ளோஸா இருப்ப, நீ எல்லாமே இருப்ப, நீ சந்தோஷமா இருப்ப. அப்ப பிசாசு உன்னை டார்கெட்டே பண்ண மாட்டியா, நீ உன்னை ஒரு ஆளாவே மதிக்க மாட்டான் பிசாசு. இந்த நேரத்துல நீ நல்லா சொல்றேன், பிசாசு உன்னை ஒரு ஆளா மதிக்கணும். அந்த இடத்துக்கு வா, அந்த இடத்துக்கு வா. ஏசப்பாவோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தேன்னா பிசாசோட ஹிட் லிஸ்ட்ல நீ கண்டிப்பா ஃபர்ஸ்ட்ல தான் இருப்ப. ஏசப்பாவோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தேன்னா பிசாசோட ஹிட் லிஸ்ட் இருக்கு, எவனை அடிக்கலாம்னு. அந்த லிஸ்ட்ல நீ ஃபர்ஸ்ட்ல இருப்ப. ஏன்னா நீ ஏசப்பாவோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க ஆளுப்பா. நீ ஏசப்பாவோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கனாலதான் பிசாசோட ஹிட் லிஸ்ட்லயே நீ ஃபர்ஸ்ட்லயே இருக்க. இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த பிரச்சனை வந்தாலும் நீ பயப்படாதே, பயப்படாத. நீ புத்திரன்றா, நீ புத்திரனே, நீ குழந்தை கிடையாது, நீ இன்னும் சின்ன பிள்ளை கிடையாது. நீ இன்னும் பிள்ளைகள், உனக்கு பிள்ளையார அதிகாரம் கொடுப்பேன், நான் உனக்கு பிள்ளையார அதிகாரம் கொடுப்பேன். அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி புத்திரனா மாறு. ஏன் பிள்ளை 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 பிள்ளைனா இருக்க? ஒரு குழந்தை எப்படி பிறகுதுன்னா அந்த குழந்தை எப்படி தவக்குது, அந்த குழந்தை எப்படி குப்புற விழுகுது, தவக்குது, அதுக்கப்புறம் எந்திரிச்சு நிக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்குது, அதுக்கப்புறம் நடக்குது, அதுக்கப்புறம் ஓடுது. அந்த இதுக்கு கடந்து வா. நீ இன்னும் உட்கார்ந்து குப்பரை விழுந்துகிட்டே இருக்க, குப்பரை விழுந்து இயேசுவே காப்பாத்துங்க ஆண்டவரே, இயேசுவே காப்பாத்துங்க ஆண்டவரே அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க. நீ புத்திரனா மாறிட்ட. அந்த அறிவுக்கு வா, அந்த அறிவுக்கு வா. நீ பிள்ளை கிடையாது, நீ புத்திரன். உனக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கேன், அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி நீ புத்திரனா மாறு. இன்னும் ஏன் பிள்ளையாவே இருக்குன்னு ஆசைப்படுற? அப்பாவுக்கு தோல் கொடுக்குற பிள்ளையா மாறுப்பா. அப்பாவே உனக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? அப்பாவே உனக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? நீ அப்பாவுக்கு தோல் கொடுக்குற பிள்ளைய மாற வேணாமா? இயேசுப்பா அதுதான் உனக்கு சொல்றாரு.
மெச்சூரிட்டி முக்கியமான விஷயம். மெச்சூரிட்டியாவா இந்த நேரத்துக்கு கூட உனக்கு மெச்சூரிட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு அதிக பேர் உன்னை துரத்தி இருக்கலாம், அதிக பேர் உன்னை புறக்கணிச்சிருக்கலாம், அதிக பேர் நீ மெச்சூரிட்டியாவே இருக்க மாட்டேங்கிற தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அந்த மெச்சூரிட்டிக்குள்ளதான் உன்னை கூப்பிட்டு வர போகிறாரு. இந்த நாட்கள்ல மெச்சூரிட்டியே இல்லைன்னு சொன்னாங்க ஒரு இடத்துல, அந்த இடத்துலயே சொல்லுவாங்க, தம்பி என்னமா பேசுறான், அவன் என்னமா மெச்சூரிட்டியா பேசுறான், அப்படியே தேவனுடைய வார்த்தைகளை பளிச்சு பேசி கொண்டிருக்கானே. அந்த மாதிரி இடத்துக்கு உன்னை கூப்பிட்டு வர போகிறார். மெச்சூரிட்டியே இல்லைன்னு சொன்ன இடத்துல தேவன் என்ன பண்ணுவார்னா, அவருடைய ரெவலேஷன்ஸையும் அவருடைய ஐடியாஸையும் உனக்குள்ள தந்து அந்த ஐடியாஸுக்குள்ள அவருடைய வாயா இருந்து உனக்குள்ள பேசுவார். உனக்கு மெச்சூரிட்டிக்குள்ள கூப்பிட்டு வருவாரு. நீ போனா சமாதானமே இல்லைன்ற இடத்துக்கு போகல, நீ போன அந்த இடத்துல சமாதானம் இல்லை, நீ போன உடனே அந்த இடத்துல சண்டை வருது, நீ போன உடனே அந்த இடத்துல இருட்டு வருது. நீ இருட்டா இருக்கனாலதான் நீ அந்த இடத்துக்குள்ள போகும்போது இருட்டு வருகிறது. நீ சண்டையோட மனநிலைமையில நீ போகும்போதுதான் அந்த இடத்துக்குள்ள போகும்போது சண்டை வருகிறது. சோ எதுவுமே கவலைப்படாதீங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்க தனியா நின்று அடிக்கிறாரு சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பிள்ளைகள் கிடையாது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர், அது ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை ஸ்டார்டிங் இப்பதான் ரசிக்கப்பட்டிருக்கீங்க, இப்பதான் கேட்குறீங்கன்னா அவர்களுக்கு பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்து அந்த அதிகாரத்துல நீங்க இருந்துக்கலாம், தவறு கிடையாது. ஆனா கிறிஸ்துவத்திலேயே ஊறி போய் ரொம்ப நாட்களா இருப்பார்கள் என்றால் இந்த வீடியோ கேட்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த வீடியோ கேட்கிறவர்களுக்கு சொல்கிறேன், நீங்க பிள்ளைகள் கிடையாது, நீங்கள் புத்திரர்கள். புதுசா ரசிக்கப்பட்டவங்க தான் பிள்ளைகள். புதுசா பிறந்த குழந்தைதான் குழந்தை. அந்த குழந்தை பிறந்து ஒரு 30 வயசு 25 வயசு ஆயிடுச்சுன்னா அது குழந்தை கிடையாது. புரியுதா? நீ ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் 30 வருஷம் 15 வருஷம் ஆச்சுன்னா நீ குழந்தை கிடையாது. ரட்சிக்கப்பட்டு ஒரு 6 மாசம் ஆகுது, 1 வருஷம் ஆகுதுன்னா குழந்தை. நீங்க நன்றாக புரிந்து கொள். உன் பிரச்சனையை மற்றவர்களை கூப்பிட்டு சரி பண்ணணும் என்ற நிலைமையிலிருந்து தூக்கி எறி, அந்த மைண்டை தூக்கி எறி. மற்றவர்களை கூப்பிட்டு தான் சரி பண்ண முடியும்னா அந்த அதிகாரத்தை ஏன் உனக்கு கொடுத்துருக்காரு? அந்த அதிகாரத்தை ஏன் உனக்கு கொடுத்துருக்காரு? நீ போய் கை வச்சு ஜோம் பண்ணு, நீ போய் ஜோம் பண்ணா சரியாகாதா? உனக்கு ஒரு மண்டவலியோ உனக்கு காய்ச்சலோ வரும்போது மற்ற ஊழியக்காரர்களை கூப்பிட்டு உன் தலையில கை வச்சு உன் தலையை பிடிச்சி 2 ஆட்டு ஆட்டினாதான் சரியாகுமா? ஏன் நீ அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே நான் உங்க புத்திரன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னா உனக்கு சரியாகாதா? அந்த விசுவாசம் உனக்குள்ள இல்லையா? அந்த விசுவாசத்தை உனக்கு யாரும் போதிக்கவில்லையா? அந்த விசுவாசம் உனக்குள்ள இல்லையா? மற்றவர்களை கூப்பிட்டு அழைத்து எனக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்ற வார்த்தையா உனக்குள்ள வருமா? நீ இன்னும் அதே பிள்ளையாகவே இருக்க ஆசைப்படுகிறாயா? உன்னுடைய கைகளில் இன்னும் அற்புதத்தை அவரை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்கள் கரத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்ற எண்ணத்தை தூக்கி எறிந்து விடு. உன்னுடைய கரத்திலிருந்து அற்புதத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். நீ கை வச்சு ஜெபம் பண்ணாலும் பேய்கள் ஓடும், நீ கை வச்சு ஜெபம் பண்ணாலும் கேன்சர் மறையும், நீ கை வச்சு ஜெபம் பண்ணாலும் கட்டிகள் மறையும், நீ கை வச்சு ஜெபம் பண்ணாலும் எலும்பு முறிவுகள் சரியாகும், நீ கை வச்சு ஜெபம் பண்ணாலும் உடம்புல எந்தெந்த பகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் சுஸ்தம் அடையும். பிள்ளையா இருக்கீங்க, புத்திரனுக்கு நேராக கடந்து வாருங்க. குமாரன் கூட வேணாங்க, புத்திரனுக்கு நேராக கடந்து வாருங்கள். ஏன்னா பிள்ளை, குமாரன், புத்திரன் அப்படியே நாளுக்கு நாள் அப்படியே மெச்சூரிட்டி ஆகிக்கிட்டே போகணும். எப்படி ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா குழந்தை நிக்குது, நடக்குது, ஓடுது, அதே போலதான் நீ புதுசா ரட்சிக்கப்படுறேன்னா நிக்கிற. குமாரன் அடுத்து கொஞ்ச நாள் ஆச்சு நடக்க ஆரம்பிக்கிற, அவர் கூட நடக்கிற, வாக்கிங் வித் ஜீசஸ் ஸ்டேட்டஸ் போடுவீங்களா? வாக்கிங் வித் ஜீசஸ், தேவன் கூட நடந்து போகிற அனுபவம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போடுறீங்களா? அப்ப நீங்க ஒரு குமாரன். புரிகிறதா? குமாரன் என்றால் நடந்து போகிற அனுபவம், தேவன் கூட நடந்து போகிற அனுபவம். புத்திரன் என்றால் பறக்கிற அனுபவம், தேவன் கூட பறக்கிற அனுபவம். இன்னும் சிம்பிளா சொல்லவா? பிள்ளை என்றால் நிற்பது,
பிள்ளைகள் என்றால் நிற்கிற அனுபவம். தேவனுக்காக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நிற்கிற அனுபவம். குமாரன் என்றால் நடக்கிற அனுபவம். தேவனுக்காக நான் நடந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லியும் வார வாரம் தவறாமல் சபைக்கு செல்வேன், வார வாரம் தவறாமல் காணிக்கை போடுவேன், அந்த நடக்கிற அனுபவம். ஓகேவா? முத்திரன் என்றால் தண்ணீர்கள் மீது நடக்கிற அனுபவம். தண்ணீர்கள் மீது நடக்கிற அனுபவம். உன் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், உன் பிரச்சனை எவ்வளோ பிரச்சனையா இருக்கட்டும், அது உன்னை முக்கிற பிரச்சனையாவே இருக்கட்டும், நீ மூழ்கி போற பிரச்சனையாவே இருக்கட்டும், ஆனா நீ மூழ்கி போக மாட்ட. புத்திரனா இருந்தா அந்த தண்ணி மேல நீ நடக்கணும்ல. தண்ணி மேல நடக்கிற அனுபவத்துக்குள்ள கொண்டு போவரனைய, அதாவது தண்ணி மேல நடப்ப நீ சூப்பர் நேச்சுரல் காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில நடைபெறும். சூப்பர் நேச்சுரலான காரியங்கள் உன் வாழ்க்கையில நடைபெறும். தண்ணியில மேல நடந்து போற அனுபவங்க. பிரச்சனைக்கு மேல நீ நடந்து போவ. பிரச்சனைக்கு நடுவுல நடந்து போறது குமாரன். பிரச்சனையை விட்டு தள்ளி நிற்கிறது பிள்ளை. பிரச்சனைக்கு நடுவுல நடந்து போறது குமாரன். பிரச்சனைகளுக்கு மேலாக நடந்து போறவன் புத்திரன். புரிகிறதா? இதெல்லாம் சூடா வருது மேல இருந்து. நல்லா இதெல்லாம் ப்ரிப்பேரே பண்ணல. அப்படியே ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதை நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணி கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் என் கூட எல்லாம் பேச மாட்டாரா பிரதர்? பேசுவாருங்க பிரதர், பேசுவார். அவர் எல்லாரு கூடயும் பேசுவார். அவர் கூட நீங்க உறவாடும் போது பேசுவார். நீங்கள் புத்திரன் என்ற ஒரு மைண்டுக்குள்ள வரும்போது பேசுவாரு. ஒரு அப்பா ஒரு மெச்சூரிட்டியான பையன் கிட்டதான் அவருடைய ரகசியங்களையும் அவருடைய எல்லாத்தையுமே மெச்சூரிட்டியான பையன்கிட்ட சொல்லுவாரு. ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய், அப்பா இந்த மாதிரி சொத்து வச்சிருக்கேன், இது யார் பேர்ல எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட கேட்க மாட்டாரு. மெச்சூரிட்டியான ஆள்கிட்ட கேட்பாரு. உங்கள்கிட்ட அவர் கேட்கிறார் என்றால் நீங்கள் மெச்சூரிட்டியான ஆளு. அவர் உங்க பார்வையில நீங்க கனம் பொருந்திய நபராய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். அவர் பார்வையில நீங்க கனம் பொருந்திய நபராய் மாற வேண்டும் என்றால் நீங்கள் புத்திரன் என்ற அடையாளத்தை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புத்திரன் என்ற அடையாளத்தை தரித்துக் கொள்ளும் போது அப்பா பல ரகசியங்களை உங்களிடம் பேசுவார். உங்க கூட பேசுவாருங்க. உங்க கூட பேச போற டைம் வரப்போகுது. அந்த இதுக்கு நேராதான் உன்னை கூட்டு வர அந்த மனக்கண்களை பிசாசு குருடாய் வைத்திருக்கான். நீ பிள்ளைன்ற அதிகாரத்துல இருந்துக்கோ, ஆனா செயல்படுத்த முடியாது உன்னால. ஏன்னா பிள்ளைன்ற அதிகாரம் மட்டும்தான் உனக்குள்ள இருக்கே தவிர அதை செயல்படுத்த முடியாது உன்னால. நீ எப்ப புத்திரனா மாறுதோ அப்பதான் செயல்படுத்த முடியும் உன்னால. அது தெரியாம கிறுக்கு பய மாதிரி இன்னும் அதே நான் ஏசப்பாவோட பிள்ளை, ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லிட்டு அதையே சொல்லி கொண்டிருக்கிற. குமாரனுக்கு அடுத்த ஸ்டேஜ் புத்திரன். அந்த அதிகாரத்துக்கு உன்னை இந்த நேரத்தில் அவர் கூட்டு வருவாராக. இது பிசாசுக்கு பிடிக்காது. நீ பிள்ளைன்னு சொன்னா அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. நீ தேவனுடைய அது யார் வேணா சொல்லாமே, ஏசப்பாவோட பிள்ளை நானு அப்படின்னு எல்லாருமே சொன்னா கூட அவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஏசப்பாவுக்கு நான் புத்திரனாயிருக்கிறேன், பிதாவுக்கு நான் புத்திரனாயிருக்கிறேன் என்று சொன்னால் அது அவனுக்கு பிரச்சனையாகி மாறி விடுகிறது. என்னடா வரவங்க ஃபுல்லா எல்லாருமே முளைச்சு பெரிய ஆள் ஆகிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் முளைச்சு அப்படியே நின்றுவாங்கன்னு பார்த்தா முளைச்சு வளர்ந்துகிட்டே வராங்களேடா அப்படின்றதுதான் அவனுக்கு பிரச்சனையே தவிர நீ முளைக்கிறது அவனுக்கு பிரச்சனை கிடையாது. எத்தனை பேர் வேணா முளைக்கலாம், ஆனா முளைக்கிற ஒவ்வொன்றும் பெருசாகுதா என்பதை அவன் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறான். நீ முளைக்கிற, ஆனா நீ எப்ப பெரியவன் ஆகுறனா நீ புத்திரன் என்ற அடையாளத்துக்குள்ள நீ கடந்து வரும்போது பெரியவன் ஆகி கொண்டிருக்கிற. சரி, நான் புத்திரன் ஆகணும் என்றால் சரி, இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு நான் இந்த சத்தியத்துக்கு நேரம் கடந்து வரேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுச்சானே? இப்ப இவ்வளவு நேரம் பேசினது உனக்காக அதுக்குதான். நீ தண்ணி மேல நடக்கிறாள், அதாவது சூப்பர் நேச்சுரலான காரியங்களை செய்யறாள். அதாவது தண்ணி மேல நடக்கிறன்னா பல பஞ்சாயத்துகளுக்கு மேல நீ நடப்ப. பஞ்சாயத்துக்குள்ள மூழ்கி போக மாட்டேன், பஞ்சாயத்துக்கு நடுவுல நடக்க மாட்டேன். பஞ்சாயத்துக்குள்ளேயே நடக்கிறவன் குமாரன், பஞ்சாயத்தை விட்டு தள்ளி உட்கார்றவன் பிள்ளை, பஞ்சாயத்துக்கு மேல நடக்கிறவன் புத்திரன். சோ ஆண்டவர் ஒரு வார்த்தையை உங்களிடத்தில் சொல்லுகிறார் என்றால், அவராலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், அவராலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். இதுவரைக்கும் உங்களால தாண்ட முடியாத மதில்களை எல்லாம் அவருடைய நாமத்தை கொண்டு, அதாவது நீ புத்திரன் என்ற ஒரு அடையாளத்தை கொண்டு நீ தாண்ட போகிற. இதுவரைக்கும் தாண்டவே முடியாம இருந்த
பல மதில்களையும் நீ தாண்ட போற. அவரால் நான் ஒரு சேனைக்குள்ள பாயுவேன். தாவீது பாஞ்சான். ஒரு சேனையே நிக்குது, ஆனா தாவீது மாயிறான். ஏசப்பா என் கூட இருக்காரு, அவன் எப்படா ஏசப்பா பத்தி பேச போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வருது தாவீதுக்கு. கோபம் வருது தாவீதுக்கு. ஒரு என்னடா என் ஆண்டவரை பத்தி என் கண்ணு முன்னாடியே பேசுற, விருத்த சேதனம் இல்லாத நீ எப்படா பெலிஸ்தியன்றா, நீ விருத்த சேதனம் இல்லாதவன்டா, நீ எப்படா என் ஆண்டவரை பத்தி பேச போச்சு அப்படின்ற கோபம் அறியாமையில் இருக்கிற குழந்தைக்கு வராது, புத்திரனுக்கு வரும். குழந்தைகளுக்கு வராது. குமாரர்கள் அங்க நின்று இருந்தாங்களே, ஏசாயின் குமாரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் குமாரர்கள், பிரச்சனை மத்தியில நிற்பார்களை தவிர பிரச்சனைக்கு போய் சொல்யூஷனை தேட மாட்டார்கள். புத்திரர்கள் அப்பாவிற்கு பிரச்சனை வரும்போது, அப்பாவோட பேர் கெடும்போது அவர்களுக்காக இறங்கி வேலை செய்வார்கள். இந்த நேரத்திலையும் கூட உன் அப்பாவுக்கு ஏதாச்சும் கெட்ட பேர் வருது, உன் அப்பாவுக்கு ஏதாச்சும் பேர் கெட்ட பேர் ஆகுதுன்னா நீ இறங்கி விளையாடணும் அவருடைய நாமத்தினால. அதுக்குன்னு நீ கத்தியை தூக்கிட்டு போய் அவனை வெட்டியே ஆகணும், அவனை கொலை பண்ணியே ஆகணும் அப்படிலாம் இல்லை. நீ முழங்கால் போட்டாலே போதும், இல்லைதானே அவருடைய சமூகத்துல நீ அமர்ந்தாலே போதும். முழங்கால்லாம் தேவையே கிடையாது. அவருடைய சமூகத்துல நீ அமர கற்றுக்கொள். ஃபர்ஸ்ட் உட்காரு, அதுக்கப்புறம் ஒண்டிகால் போடலாம். உட்காராமையே நெடு நாட்களாய் நான் ஒண்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், முழங்காலிலே நின்று கொண்டிருக்கிறேன். கிரிட்டிசைஸ் பண்ண கிடையாது, நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணல. நான் இதுவரைக்கும் நீங்கள் அமராமல் இருந்தால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அமராமலே இல்லாமல் நீங்கள் அமரவே இல்லை, அவருடைய சமூகத்தில நீங்க அமரவே இல்லை. ஆனா நீங்க எடுத்தோடையுமே நான் முழங்காலில் நிற்பேன் அப்படின்ற சத்தியத்தை கேட்டீங்கன்னா டைவர்ட் ஆயிரும் உங்களுக்கு மைண்டு. ஃபர்ஸ்ட் உட்காருங்க. அவருடைய சமூகத்துல நீங்க அமர கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய சமூகத்துல நீங்க அமர்ந்து உறவாட கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் முழங்காலு, அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங்கு, அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல வளருங்கள், புத்திரனாக மாறுங்கள். மாறு. அவராலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன். தாவீது பாஞ்சான். தாவீது எல்லாருமே நிக்கிறாங்க, ஆனா அவன் பாய்வான் தாவீது. ஏன்னா அப்பாவை பத்தி பேசிட்டான். விருத்த சேதனம் இல்லாதவன் ஒரு பெலிஸ்தியன் எப்படி அப்பாவை பத்தி பேச போச்சுன்னு சொல்லிட்டு அவன் சேனைக்குள்ள பாயிறான் பாரு. அவன் தான் புத்திரன். அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது போய் நிக்கிறான் பாரு, அவன் தான் புத்திரன். நிக்கிறது மாத்திரம் இல்லாம அவருக்காக வேலை செய்கிறான் பாரு, அவன் புத்திரன். அங்கு எல்லாரும் நின்று கொண்டிருந்தார்கள். அவன் டெய்லியும் காலையில ஒரு தாட்டியும் சாயந்தரம் ஒரு தாட்டியும் மிரட்டிட்டு போவான். என்னடா அவங்க ஜீவன் இல்ல தேவன்னு சொல்றீங்க, ஆனாலும் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குதா தம்பி, எவனும் என் கூட சண்டைக்கு என்னை ஜெயிக்க முடியாதா அப்படின்னு அவன் கேட்டுட்டு வம்பளிச்சுட்டு போறான். குமாரனா இருந்தா நீ சண்டைக்கு போகவே முடியாது, பிசாசு கூட எல்லாம் எதிர்த்து நிக்க முடியாது. குமாரனா இருந்தா புத்திரனா மாறு, இந்த நேரத்திலையும் புத்திரனா மாறு என்று சொல்லி நான் உன்னை பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நேரத்திலையும் அவரால் நீ ஒரு சேனைக்குள்ள பாய போற. அவரால் நீ தாண்ட முடியாத நினைத்த மதில்களை எல்லாம் தாண்ட போற. இந்த டார்கெட்லாம் அச்சீவ் பண்ண முடியுமான்னு நினைச்சுக்கிறீங்கள, அந்த டார்கெட் எல்லாம் நீ அச்சீவ் பண்ணுவ. ஏன்னா நீ புத்திரனா இருக்கனால அந்த டார்கெட்டை உன்னால அச்சீவ் பண்ண முடியும். நீ புத்திரனா இருக்கனால அவர்கள் வேலை செய்வதை விட உன்னால் 1000 மடங்கு இன்னும் ஸ்பீடா, இன்னும் மும்பரமா வேலை செய்ய முடியும் உன்னால. ஏன்னா நீ புத்திரனா இருக்கிற அதிகாரம் உனக்குள்ள கொடுத்திருக்கார் ஆண்டவரு. நீ விரட்டுவ பேய, நீ ஒளிஞ்சு போய் ஓடி போய் உட்கார மாட்ட, பயந்து போய் மூளையில கிடக்க மாட்ட. நீ புத்திரனா இருந்தா பயந்து போய் மூளையில இருக்க மாட்ட. நீ இந்நேரம் எழுந்திருச்சு நின்றுப்ப. இந்த வார்த்தைகளை கேட்கும் போது நீ எந்திரிச்சு நின்றுப்ப. ஏன்னா அந்த புத்திரன்ற வார்த்தை அவ்வளவு பவர்ஃபுல்லுங்க. நீங்க தண்ணி மேல நடக்கிற ஆளுங்க, நீங்க நடக்கிற மனிதர்கள் கிடையாது, நீங்க ஓடுகிற மனிதர்களும் கிடையாது, நீங்கள் பறக்கிற மனிதர்கள். நடக்கிற கூட்டம் வேற, ஓடுற கூட்டமும் வேற, ஆனா நீ பறக்கிற கூட்டம். பிள்ளைகள் நடக்கிற கூட்டம்,
குமாரர்கள் ஓடுகிற கூட்டம். ஆனா புத்திரர்கள் தான் பறக்கிற கூட்டமாய் மாறுகிறார்கள். புத்திரன் வாயை திறந்து பேசும்போது அது பேபசியா மாறும். புத்திரன் வாயை திறந்து பேசும்போது அது அபிஷேக வார்த்தைகளா மாறும். இயேசு பேசினார், லாசரே வெளியே வா என்று சொன்னார். அது அவர் புத்திரன், பிதாவுக்கு அவர் புத்திரனாய் மாற்றி விட்டார். அதனால் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே பலித்தது. இந்த நேரத்துல நீ சொல்ற வார்த்தைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில பலிக்க வேண்டும் என்றால் நீ புத்திரனாக மாற வேண்டும். புத்திரனாக மாறுறதுக்கு ஒரு சிறந்த கேரக்டர். இப்பதான் நான் வசனத்துக்கே வரேன். புத்திரனாக மாறுறதுக்கு ஒரு சிறந்த கேரக்டர் என்னன்னா, இயேசு சொல்லியிருக்காரு மலை பிரசங்கத்துல, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சோ 2 பேர் சண்டை போடுறாங்களா, அந்த இடத்துல போயிட்டு நீ நிற்கும் போது அந்த இடத்துல சமாதானம் நீ பண்றனா நீ ஒரு புத்திரன். இது சமாதானம் பண்றது ஒரு சிறந்த ஒரு கலை. சமாதானம் பண்ண கத்துக்கோங்க. ஒப்புரவாக்குற ஊழியத்தை பண்ண கத்துக்கோங்க. ஒப்புரவாக்குற ஊழியத்தை பண்ண கத்துக்கோங்க. ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டு உங்ககிட்ட வராங்கன்னா அதை ஒப்புரவாக்க பாருங்க. ஏன்னா நீ புத்திரங்க. புரியுதா? இப்ப புரியுதா? புத்திரனுடைய கேரக்டர் என்னன்னு புரியுதா? அவர் லாசருவே வெளியே வான்னு சொன்னார்ல, அவர் லாசருவே வெளியே வான்னு சொல்லும் போது லாசர் வெளியே வந்ததுக்கான காரணம் அவர் ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை செய்தார், அவர் சமாதானத்தின் ஊழியத்தை செய்தார். அதனால் அவர் புத்திரனானார். அதனால் அவருடைய சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே பலித்தது. நீயும் மரித்தோரிலிருந்து எழுப்ப வேண்டும் என்றால், அதாவது நீ மரித்த சடலங்களையும் மரித்த பிரேதங்களையும் நீ உயிரோடு எழுப்ப வேண்டும் என்றால் நீ சமாதானம் பண்ணுகிற ஊழியத்தை உன்னுடைய சபையிலையும் உன்னுடைய வாழ்க்கையிலையும் பண்ண வேண்டும். சமாதானம் செய்கிற ஊழியத்தை பண்ணுங்கள். கணவன் மனைவி சண்டை போட்டு வந்தால் ஒருத்தவங்க சைடு சாந்திட்டு ஒருத்தவங்க சைடு பேசினே போறது ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் அப்படி இருக்கு. கணவன் மனைவி சண்டை வந்துச்சுன்னா மனைவி சைடே சாய்வாங்க. சில பேர் கணவன் சைடே சாய்வாங்க. வாங்க அடி அப்படி. சோ சமாதானம் பண்ணுங்க. 2 பேத்துக்கும் மத்தியஸ்தரா இருந்து, அதாவது நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க, தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்றேன். பிதா நம்மளை தண்டிக்கிறவரு, நம்மளை எல்லாத்தையுமே பண்றவருன்னு சொல்லிட்டு ஒரு புரிதல், தவறான புரிதல் இருந்துச்சு. எதற்காக இயேசு பூமிக்கு வந்தார், உன்னதர் ஏன் உலகத்திற்கு வந்தார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் புத்திரனுடைய அதிகாரத்தை பெற்று அவரு பிதாவுக்கும் நமக்கும் உள்ள உறவை அவரு திடப்படுத்தினார். அதாவது சமாதானத்தை. நீ பிதாவை தப்பா நினைச்சுக்கிறீங்களா தம்பி? பிதா அழிக்கிறவர் கிடையாது தம்பி, உன்னை மன்னிக்கிறவரு. அதனாலதான் தம்பி என்னைய அமுச்சு விட்டு நான் சிலுவையில உனக்காக மறிப்பேன் தம்பி. அவருடைய ஒரே பேரான குமாரனை அமுச்சு விட்டாரு தம்பி, உனக்காக அமுச்சு விட்டாரு தம்பி. அப்படின்னு இயேசு சமாதானம் செய்தாரே தவிர வேறொன்றையும் செய்யவில்லையே. சமாதானத்தின் ஊழியத்தை செய்தார் இயேசு. சமாதானத்தின் ஊழியத்தை செய்தார். ஏன்னா பிதாவுக்கும் நமக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆதியிலிருந்தே பிதாவுக்கும் நமக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பிதா பாவம் பண்ணா பிதாவுக்கு பாவம் பண்ணா பிடிக்காது. பாவத்தை அவர் வெறுப்பாரு, அவர் திரும்பி கொள்ளுவார். அந்த பாவத்துக்கு அவர் மூஞ்சியை காட்ட மாட்டார், அவர் திரும்பி கொள்ளுவார். அப்படின்ற ஒரு தவறான புரிதல் உனக்குள்ள வந்துருச்சு. அதாவது ஆதியில இருந்த மக்களுக்கு விட்டது. அந்த மக்களை பிதாவோடு இணைக்கிற ஊழியத்தை இயேசு செய்தார். அதாவது சமாதானம் பண்ணுகிற ஊழியம். சமாதானம் பண்ணுகிற ஊழியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீ தேவனுடைய புத்திரன் ஆகிறாய். சமாதானம் பண்ணுகிற ஊழியம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ தேவனுடைய புத்திரன் ஆகிற. தேவனுடைய புத்திரன் ஆயிட்டுன்னா நீ சொல்ற வார்த்தையெல்லாம் ப்ராபசியா மாறும். தேவனுடைய புத்திரன்ற ஒரு உணர்வு உனக்குள்ள வந்துருச்சுன்னா மரித்த சடலங்களையும் மரித்த பிரேதங்களையும் உன்னால் உயிரடைய செய்ய முடியும். நீ சொல்ற வார்த்தைகள் எல்லாம் அப்படியே ஆகும். ஏன்னா நீ புத்திரன். இயேசு செய்த அற்புதங்களை உன்னாலும் செய்ய முடியும். அதை நம்பு, அதை விசுவாசி. நீ புத்திரன் என்ற ஒரு அடையாளத்துக்குள்ள நீ வா. ஏன் நீ புத்திரன் என்ற அடையாளத்துக்குள்ளே வர மாட்டேங்கிற? சமாதானம் பண்ணி வை. யாராவது சண்டை நடக்குதா, ஒரு சைடு சாஞ்சிட்டு அவங்க சைடு பேசாத. சமாதானம் பண்ற ஊழியத்துக்கு வா. புத்திரனா மாறு. சமாதானம் பண்ணுங்கள்.
சமாதானம் முடிந்தவரை எல்லோருக்கூடயும் சமாதானமா இருக்க பழகுங்கள். புத்திரனா இருந்தா எல்லாருக்கூடயும் சமாதானமா மெச்சூரிட்டிக்குள்ள கொண்டு வருவாருங்க உங்களை. இந்த நேரத்துல கூட மெச்சூரிட்டிக்குள்ள கொண்டு வந்து கொண்டிருக்க, வேற எதுவுமே பண்ணல அவரு. நான் இப்ப பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னைய மெச்சூரிட்டிக்கு நேராக நகர்த்தி செல்லுமே தவிர வேற ஒன்றுக்கு நேராக உன்னை நகர்த்தி செல்லாது. மெச்சூரிட்டிக்கு நேராக நகர்த்தி செல்றது. உன்னைய சமாதானம் பண்ணும்போது உனக்குள்ள உன்னை சுத்தி பாக்குற எல்லாருமே தம்பி சின்ன பையனா இருந்தாலும் சமாதானம் பண்ணி கொண்டிருக்கான் பாருவே, சமாதானம் பண்ணி கொண்டிருக்கான் பாருவே அப்படின்னு சொல்லிட்டு பல கண்கள் வியந்து பார்க்கிற அளவிற்கு உன்னை ஜாதிகளுக்கு அவர் ஒளியாக கட்டளையிடுவார். உன்னை அவர் ஜாதிகளுக்கு ஒளியாக கட்டளையிடுவார். பல கண்கள் வியந்து பார்க்கும் உன்னை அந்த அளவுக்கு உன்னை மாற்றுவாரு. சோ சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறார்கள். சமாதானம் பண்ண கத்துக்கோங்க. ரெண்டு பேரும் சண்டைன்னு வரும்போது அவங்களுக்கு சமாதானம் பண்ணுங்க. நீங்க போயிட்டு அந்த சண்டையில அவங்களுக்கு ஒரு கோடு இருந்துச்சுன்னா அந்த கோடுல ரோடு போட்டு விட்டுறாதீங்க. ஒரு சின்ன கோடு இருக்குங்க சண்டையில, ஒரு சின்ன கேப் இருக்கும், விரிசல் இருக்கும். அந்த விரிசலை ஒரு கடப்பாறை அந்த நடுவுல குத்தி ஒரு பொழப்பாங்க பாரு, ரெண்டு பேத்துக்கும் பெரிய கேப் ஆயிரும். அப்படிதான் நீங்க நிறைய பேர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சோ உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் சொல்றேன். உங்ககிட்ட யாராச்சும் சமாதானத்துக்கு வந்தார்கள் என்றால், கவுன்சிலிங் வந்தார்கள் என்றால், குடும்பத்தை பிரிக்க பார்க்காதீர்கள், சேர்க்க பாருங்கள். குடும்பத்தை முடிந்த அளவுக்கு சேர்க்க பாருங்கள். பிரித்து விடணும் என்ற எண்ணத்தை மறந்து விடுங்கள். நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். தேவனுடைய புத்திரர்கள் எப்பொழுதுமே பிரித்து விட மாட்டார்கள், சேர்த்து வைப்பார்கள். சோ தேவனுடைய புத்திரராக இருந்தால் சேர்த்து வையுங்கள். முடிந்தவரை சமாதானமாக இருங்கள், எல்லோரிடமும் சமாதானமாக இருங்கள். எல்லோரிடமும் தேவனுடைய புத்திரர்கள் முடிந்தவரை எல்லோரும் சமாதானமாக இருங்கள். புரிகிறதா? சோ நீ தேவனுடைய புத்திரராக இருந்தா என்னென்ன ஆசீர்வாதங்கள் உனக்கு நடக்கும்? நீ பெரிய ப்ராஃபட்டா மாறுவ. நீ செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இருக்காது உன் வாழ்க்கையில. நீ அவரால் ஒரு சேனைக்குள்ள பாய்வ, அவரால் ஒரு மதிலை தாண்டுவ. நீ தாண்ட முடியாத பல மதில்களையும், எரிக கோட்டைகள் போல பெருசாக இருக்கலாம், அது உன்னை அப்படியே அந்த பிரச்சனையை பார்க்கிற அளவுக்கு அவ்வளவு உயரமாக இருக்கலாம் அந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில. அந்த பிரச்சனைகளை ஈஸியாக உன்னால் வெல்ல முடியும். நீ அவருடைய நாமத்தினால நீ ஒரு சேனைக்குள்ள பாய்வ, அவருடைய நாமத்தினால நீ ஒரு மதிலை தாண்டுவ. அந்த அதிகாரம் உனக்குள்ள வரணும்னா நீ புத்திரனா மாறணும். புத்திரனா எப்படி என்னால மாற முடியும்? அதுக்கு ஒரு சிறந்த கேரக்டரு, அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் சொல்றேன். புத்திரனா மாறணும்னா அதுக்கு முதல் படி விஷயம் என்னவென்றால், சமாதானம் பண்ணுகிறவர்களா இருங்கள். புத்திரனாக மாற வேண்டும் என்றால் சமாதானம் பண்ணுங்கள். ரெண்டு குடும்பத்துக்கு சண்டை நடக்குதுன்னா அந்த இடத்துல போய் நீ சண்டை போட்டு அந்த குடும்பத்தை ரெண்டையும் பிரித்து விட்டுறாத. ஒரு குடும்பம் கிழக்குக்கும் ஒரு குடும்பம் மேற்குக்கும் அனுப்பிச்சு விட்டுறாத. அந்த ஊழியத்திற்காக உன்னை இயேசு அழைக்கவில்லையே. இயேசு அப்படி ஒண்ணு பண்ணலையே. பிதாவுக்கும் நமக்கும், பிதாவை கிழக்கு சைடும் நம்மள மேற்கு சைடும் அவர் அனுப்பிச்சுள்ள. ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா ஆக்குனாரு. பிதாவும் நம்மளையும் அவர் சேர்த்து வைத்தார். சோ அதே போலதான் அவர் எப்படி சேர்த்து வைத்தாரு? நம்ம பாவிகளா இருந்தோம், நமக்காக அவர் வந்தாரு, ரத்தம் சிந்தினாரு, அந்த பாவத்தை போக்குனாரு, பிதாவுக்கிட்ட நம்ம கூட இணைச்சிட்டாரு. புத்திரராயிருந்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்து புத்திரராயிருந்தார். அவர் பிள்ளையா இல்ல. பிதாவுக்கு அவர் பிள்ளையாய் செயல்படவில்லையே, அவர் புத்திரராய் செயல்பட்டார். சோ அதே இதுக்குதான் உங்களை நான் அழைக்கிறேன். அதே ஒரு ஊழியத்துக்காக நான் உங்களை அழைக்கிறேன். ஊழியம் பண்ணுகிறவர்கள் சமாதானம் பண்ணுகிறீர்கள். அதாவது ஊழியம் பண்ற ஒவ்வொருத்தவங்களும் சமாதானம் பண்ணிக்கிறீங்க. உங்க ஊழியமே பண்ணலாட்டாலும் பரவாயில்லைங்க, உங்களால முடிந்தவரை எல்லோரு கூடமும் சமாதானமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த சமாதானம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க புத்திரரா இருப்பீங்க. புத்திரன்ற ஒரு கேரக்டர் உனக்குள்ள வந்துடும். நீ சமாதானமா இருக்கணும்னா நீ எல்லாத்தையும் சமாதானம் பண்ணணும். உனக்குள்ள சமாதானம் வரணும்னா, உனக்குள்ள தேவ சமாதானம் வரணும்னா நீ சமாதானம் பண்ண வேண்டும். அந்த மாதிரி இடத்துக்கு உன்னை கொண்டு வருகிறார். அதாவது ஒரு மெச்சூரிட்டிக்கு நேரம் உன்னை கொண்டு போறாரு. குழந்தையில இருந்த உன்னை புத்திரனா மாற்றி அந்த புத்திரனுக்குரிய கேரக்டர் உனக்குள்ள வச்சு உன்னை மெச்சூரிட்டியா மாத்துற டைம் இது. உனக்கு மெச்சூரிட்டியே இல்லைன்னு சொன்னாங்களே பல பேரு, மெச்சூரிட்டியே இல்லைன்னு சொன்னாங்களே, தம்பி
என்னமா பேசுறான், என்னமா பேசுறான் அப்படின்ற சொல்ற அளவுக்கு, வியந்து பார்க்கிற அளவுக்கு உன்னை அவர் மேலே உயர்த்துவார். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். பறக்கிற அனுபவம்னா புத்திரனுக்கு தான் இருக்கு. இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வரல, வசனத்தை மட்டும்தான் எடுத்துட்டு வந்தேன். அந்த வசனத்தை எடுத்து ஏதாச்சும் பேசுவோன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் என் மூலமாக. அதே போல உங்க மூலமும் பேசி கொண்டிருப்பார். உங்களுக்குள்ள இப்ப இந்த வார்த்தைகளை கேட்கற மூலமாக உங்களுக்குள்ள ஒரு ஐடியாஸ் வரும், உங்களுக்குள்ள ஒரு ரெவலேஷன்ஸ் வரும். இது இப்படி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். அதை நீங்க எனக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க, என் கூட ஷேர் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. அந்த நம்பர்ல என்ன குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் நீங்க என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம், தவறு கிடையாது. நான் உங்களிட சின்ன பையன்தான். ஸோ பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னிடத்தில். நான் பேசினதில் ஏதாவது தவறு இருந்தால் கூட அதை என்கிட்ட சொல்லுங்க. தம்பி, நீ இந்த இடத்துல இப்படி பேசுகிற தம்பி, அது செட் ஆகாத தம்பி அப்படின்னு சொல்லுங்க. ஸோ சமாதானமாக இருங்கள். என்னுடைய மிஸ்டேக்கை என்கிட்ட சொல்லுங்க, என்னுடைய கரெக்ஷனை என்கிட்ட சொல்லுங்க. இன்னும் எப்படிலாம் பண்ணலாம் அதெல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையை எடுத்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். அதாவது எல்லாரும் ஒரே ஜனமா இருக்கிறோம். இதுல பிரிவினைகளே வரக்கூடாது. சமாதானம் பண்ற இடத்துல பிரிவினை வராது. ஸோ உங்களுக்கு பிரிவினை வருதுன்னா நீங்க தேவனுடைய புத்திரர் இல்லைன்னு அர்த்தம். நீ இன்னும் குழந்தையாவே இருக்கன்னு அர்த்தம். ஸோ சமாதானம் பண்ணிக்கிற இடத்துக்கு வா, சமாதானமா இருக்கிற இடத்துக்கு வா. எந்த சூழ்நிலையிலையும் எந்த நிலைமையிலையும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்வேன். என்ன அர்த்தம்? சமாதானமா இருக்க கற்றுக்கொள்வேன், சமாதானமா இருக்க. எந்த சுச்சுவேஷன், எவ்வளவு பெரிய கடல் வேணா இருக்குண்டா, எவ்வளவு பெரிய கடல் வேணா வரட்டும், ஆனா நான் அந்த கடல் மேல நடப்பேனே தவிர அந்த கடலுக்குள்ள மூழ்கி போக மாட்டேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணா என்னை சுற்றி வரட்டும், அந்த பிரச்சனைக்கு நேராக அந்த பிரச்சனை மேல நடப்பேனே தவிர அந்த பிரச்சனைக்குள்ள நான் மூழ்கி போயிட மாட்டேன். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குள்ள ஆண்டவர் உங்களை கூட்டு வருவார். இந்த மாதத்திலிருந்து பிரச்சனைக்கு மேல நடப்ப, நீங்க பிரச்சனைக்குள்ள நடக்க மாட்டேன். தண்ணிக்கு மேல நடக்கிற அனுபவம், தண்ணிக்குள்ள நடக்கிற அனுபவம் தான். தண்ணிக்குள்ள கால் போயிடாது, உன் காலு தண்ணிக்கு மேல நடப்ப. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த சுச்சுவேஷன்லையும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். மனரம்யம் என்றால் சமாதானமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எந்த சுச்சுவேஷனா இருக்கட்டும் சமாதானமா இருங்க, பார்த்துக்கலாம். இந்த மாதிரி டைம்லலாம் வீரர்கள் அடிக்கடி சொல்ற வார்த்தை, இந்த மாதிரி டைம்லலாம் புத்திரர்கள் அடிக்கடி சொல்ற வார்த்தை, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், சமாதானமா இரு, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், பார்த்து கொள்ளலாம். ஏனால் எல்லாத்தையுமே பார்த்து கொள்கிறவன் நம் சைடு இருக்கும்போது நானும் சொல்லுவேன், பார்த்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு முடிச்சிடலாம் அந்த செக்ஷனை. ஸோ நீங்க அவரால் ஒரு சேனைக்குள்ள பாய்வீங்க, அவரால் ஒரு மதிலை தாண்ட போறீங்க. இதுவரைக்கும் தாண்ட முடியாத மதில்களை உங்களால் தாண்ட முடியும். தாவீது எல்லாம் பண்ணலாம், புத்திரனா இருந்தா. அப்பாவுக்கு தோல் கொடுக்கிற பிள்ளைகளா இருங்கள், அப்பாவுக்கு தோல் கொடுக்கிற பிள்ளைகளாக இருங்கள் என்று சொல்லி நான் உங்களை பிளஸ் பண்றேன். ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து நாங்கள் புத்திரன் என்ற ஒரு அடையாளத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த புத்திரன் என்ற அடையாளத்துல நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் குழந்தைகளாக இல்லாமல் எங்களை புத்திரன் என்ற ஒரு மெச்சூரிட்டிக்குள்ள இந்த நேரத்தில் நீங்க கூட்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு மெச்சூரிட்டியை கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க குடும்பத்துல ஒரு மெச்சூரிட்டியை கொடுங்க ஆண்டவரே. குடும்பத்தின் மத்தியில அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டியை கொடுங்க ஆண்டவரே. பிரச்சனையின் மத்தியில ஒரு மெச்சூரிட்டியை கொடுங்க ஆண்டவரே. புத்திரன் என்ற ஒரு அடையாளத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கைஸ், இனிமேல் நீங்கள் பிள்ளைகள் கிடையாது, நீங்கள் குமாரர்கள் கிடையாது, நீங்கள் புத்திரர்கள். இளைய குமாரனாக இருந்தான். அதுக்கப்புறம் தவறுகள்லாம் பண்ணிட்டு அப்பா கிட்ட வரும்போது அவன் புத்திரனாக மாறினான். புத்திரனா மாறினான். சோ நீங்களும் புத்திரனா இருக்கீங்க. புத்திரனா இருங்கள். புத்திரன் அது எடுத்து பேசுறேன். அதுக்கப்புறம் வர நாட்கள்ல நான் இதை பத்தி நான் இன்னும் நிறைய எடுத்து பேசுறேன். அடுத்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன? அது புத்திரனுக்குரிய கேரக்டர் சமாதானம் பண்ணுகிறவரா இருங்கள். நீங்க புத்திரன் எனப்படுவீர்கள். பரலோகமே உங்களுக்கு ஒரு இது எழுதிருங்க. நீங்க சமாதானம் பண்ற ஆளா இருந்தா பரலோகம் எழுதும், இவன் தேவனுடைய புத்திரன். இதுக்கு மேல என்ன வேணும்? கேரக்டர். இதுக்கு மேல கேரக்டர் என்ன வேணும்? சமாதானம் பண்ணுங்கள். முடிந்தவரை
முடிந்தவரை எல்லோரிடமும் சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எந்த சுச்சுவேஷன்லையும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த செக்ஷன்ல சந்திப்போம். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். பாய்.